சீட்டா போடுறா. நீ வச்சிருக்கதே ஏன் சீட்டு, நீ போடுறா. போடா போட்டு வாங்கடா, நம்ம விளாடலாம். சீட்டை போடுறா. எவ்வளோ நேரம் சீட்டா போடா. ஒத்த காலம் சேர மாட்டேங்குது, உயிர் எடுக்குதே. கிங்கடா மச்சான், கிங்கடா என்னடா பாத்து கமக, ஃபுல் பாயில் கமக, ஆம்லேட் கமக, பொடிவால் கமக, ஆஃப் பாயில் கமக, ஃபுல் பாயில் கமக, ஆம்லேட் கமக, பொடிமாசு கமக. அடிச்சு போட்டா பாயல், திருப்பி போட்டா புல் பாயல். அடிச்சு போட்டா பாயல், திருப்பி போட்டா புல் பாயல். ஆனியன் போட்டா ஆம்லேட்டு, பருத்து எடுத்தா பொடி மாசு. ஆனியன் போட்டா ஆம்லேட்டு, பருத்து எடுத்தா பொடி மாசு. ஆன்டி ஒருத்தி வர்றா, ஆக்கு பொண்ணு பாக்குறா, அக்கம் பக்கம் பாக்குறா, அண்ணாந்துதான் ஊத்துறா. மாடல் ஃபிகர் வர்றா, வாங்குறா, மடக்கு மடக்குன்னு குடிக்கிறா, மண்டி போட்டு ஆடுறா. மச்சி ஆபாயிலே மாமாய் ஃபுல் பாயிலே அண்ணா இதோ வந்துட்டேன். அடிச்சு போட்டா பாயல், திருப்பி போட்டா புல் பாயல். அடிச்சு போட்டா பாயல், திருப்பி போட்டா புல் பாயல். ஆனியன் போட்டா ஆம்லேட்டு, பருப்பு கெடுத்தா பொடி மாசு. மச்சாய் ஆனியன் போட்டா ஆம்லேட்டு, பருப்பு கெடுத்தா பொடி மாசு. பூக்காரி வர்றா, புல்லு ஒண்ணு வாங்குறா, புல் பாயில துண்ணு போட்டு பூந்து பூந்து ஆடுறா. பாயல் புல் பாயல் ஆம்லேட்டு பொடி மாசு. அடிச்சு போட்டா பாயல், திருப்பி போட்டா புல் பாயல். அடிச்சு போட்டா பாயல், திருப்பி போட்டா புல் பாயல்.
ஆனியன் போட்டா ஆம்லேட்டு பருப்பு கெடுத்தா பொடி மாசு மச்சாய் ஆனியன் போட்டா ஆம்லேட்டு பருப்பு கெடுத்தா பொடி மாசு ஆட்டோக்காரன் வர்றா ஆப்பு ஒண்ணு வாங்குறான் ஆட்டுக்காலு சூப்பு போல எல்லாத்தையும் புஷ்டாப்பா மாமி பாடு காதுல மாமா எங்க பாருல ராவாத்தா குடிச்சுட்டு இருக்கார் மாமியோட நினப்புல அடிச்சு போட்டா பாயல் திருப்பி போட்டா புல் பாயல் ஆனியன் போட்டா ஆம்லேட்டு பருப்பு கெடுத்தா பொடி மாசு மச்சாய் போனது வாயின்ஸ் பக்கம் வராது 90 கூட தாண்டல கவுந்துட்டாலும் பாருல ஐயர் கடை பண்டலு ஆயா கடை சுண்டலு ஆட்டு போட்டு ஈரலு சேர்த்தடிச்சா சிக்ஸரே அடிச்சு போட்டா பாயல் திருப்பி போட்டா புல் பாயல் அடிச்சு போட்டா பாயல் திருப்பி போட்டா புல் பாயல் ஆனியன் போட்டா ஆம்லேட்டு பருப்பு கெடுத்தா பொடி மாசு மச்சாய் ஆனியன் போட்டா ஆம்லேட்டு பருப்பு கெடுத்தா பொடி மாசு மச்சான் அது ஊரே என்னங்குது பயம் மச்சான் பயம் மாரிய கண்ட உடனே எல்லாம் சுருண்டு படுத்துறாங்க பாத்தியா இந்த நாய் பத்தன மச்சான் அது பொம்பளையா மச்சான் டோன்ட் டச் பெண்கள் என்னடா இது எட்ரா எட்ரா நாய் மாதிரி மோப்பம் பிடிச்சிங்களா தொரடா டேய் தொரடா மச்சான் பிரியாணி மச்சான் வயசுல வச்சு சாகடியா குடிப்பேன் மச்சான் சரக்கு சாப்பிட்டு வெறுமனே போன வயது கெட்டு போகுது மச்சி அதுக்கோசரம் பிரியாணி நான் சாப்பிடுறேன் உனக்கு என்ன உன் நைனை வாங்கி வச்சிருப்பாரு நல்லா தின்னு நீ நல்லா தூங்கு மச்சி இங்க சிகரெட் இருந்துச்சு காண அதுக்குள்ள சுத்தியா பூம்பத்தி உள்ள விட்டு போகுமா நான் சாப்பிடுறேன் உனக்கு வாய்க்காசு டேய் நாய் எலும்பு முட்டையா இப்ப முழுசா வெளியே வரும் பாரு நம்ம காலு கூட நம்ம பேச்சு முதல்ல காலை வெட்டி தூர அங்கேயா வேலையா போச்சு ரெண்டு பழம் பூ கொடுமா இழக்கிறது சரியில்லை நானே இழக்கிறேன் கொடு என் கையில இருந்தா 5 ரூபாய் உன் கையில இருந்தா 10 ரூபாய் வேணுமா என்னம்மா அநியாயமா இருக்கு என்ன காலங்கத்தால பேசுற உலக்க மாதிரி கைய வச்சுக்கின நீ அளக்குறியாம வேணும்னா வாங்கி இல்லைனப்பா பூ விக்கிற வேலையில வந்துட்டாங்க இன்னைக்கு கவுச்சு வாங்கி நல்லா காரசாரமா சாப்பிடணும் அம்மா கிட்ட காசு கேட்பேன் நீ தலையாட்டுனா சரி மல்லி மா இந்தாமா என்ன இம்மா நேரம் காலங்கத்தால மார்க்கெட்டுக்கு போய் பூ வாங்கி அதை கட்டி முடிச்சு கொண்டு வரதுல இடுப்புடிஞ்சு போயிருக்கு இதுல வராங்க காலங்கத்தால ஏலம் வருது என்ன தினைக்கு சாம்பார் ரசம் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு இன்னைக்காவது கவுச்சு எடுக்கலாம் காசு கொடுமா பாசத்தை பொழிறாளேன்னு பார்த்தேன் எவ்வளவு வேணா நீ தாமா துண்ணுட்டு குண்டாயிட்டே போற என்னம்மா நீ இப்படி பேசுற நீ துண்ண காசை சேர்த்து வச்சிருந்தாலே இந்நேரத்துக்கு உன் கல்யாணத்துக்கு நகை வாங்கியிருக்கலாம் நாக்குக்கு ருசி கேட்க ஆரம்பிச்சிருச்சுல்ல உன்னை கண்ணாலம் பண்ணி கொடுத்தாதான் நான் தப்பிக்க முடியும் அதை செய் முதல்ல அப்புறம் பூ வாங்கவும் ஆள் இருக்காது பூ கட்டுறதுக்கும் ஆள் இருக்காது அந்த கிழவி மாதிரி நீயே வாங்கி நீயே கட்டி நீயே சாப்பிட்டுக்கிட்டு நாமோ சரிதான் போடி எனக்கு துணைக்கு அம்மு இருக்கல்ல பஞ்சாயத்துக்கு என்ன இன்னத்துக்கு இழுத்து நிக்கிறீங்க வள்ளி நீ வந்துட்டீனா உங்க அம்மா வாயில நெருப்பா கொட்டும் வயசுக்கு வந்த பொண்ண வீட்டுல விட்டுட்டு நாள் பூரா இங்க வந்து உட்காந்துக்குனா வயசுல நெருப்பள்ளி கட்டாம என்ன பண்ணா சும்மா இருமா உட்காருமா போறேன் மாடி அம்மா குட்டிக்கு நம்ம போனடி அவன் காசை புடிங்கிடுவான் எங்க 10 தான் இங்க வந்து 10 கிராம் பார் வெறும் தரையில
நைனா தலையை தூக்கு நைனா. டீக்கு காசு வச்சுக்கிறேன், டீ சாப்பிட்டுக்க. அப்பாலிக்கா ஸ்டாண்ட் ஆண்டவா நாஸ்தாக்கு துட்டு தரப்போ. ஸ்கூலுக்கு போக சொன்ன, படிக்க போகல. கம்பெனில வேலை சேர்த்து விட்டேன், வேலையை கத்துக்கல. கட்சி காலத்துல நான் புட்டுக்கினா உன்னை யார்டான்னு பாப்பாங்க. மெச்சிருவேன். 5 ரூபா கொடுத்து 5000 ரூபாய்க்கு பேசுனீரானே. உன்னை நினைச்சாலே எனக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வந்துடா. இதெல்லாம் யாராண்ட போய் சொல்லுவேன் கடவுளே. ஏக்கா மல்லிய கடைக்கு போக சொல்லுக்கா, நேரம் ஆயினேக்குதுல்ல. மல்லே, ஏ மல்லே, இருமா வரேன். என்ன பண்ணி நிக்கிற? நல்லா இருக்கேனா? இவள கடைக்கு போன்னு சொன்னாலும் சொன்னேன், இவன் நம்ம கலெக்டர் ஆபீஸுக்கு போற மாதிரி அலங்காரம் பண்ணி நிக்கிறா. ஏ மல்லே, வாடி சீக்கிரமா. மார்க்கெட்டுக்கு தானே போற? நம்ம மாப்பிள்ளை பார்க்க போற மாதிரி அலங்காரம் பண்ணி நிக்கிற. சீக்கிரம் வா. இந்தா இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு பாக்கி பணத்தை அப்பால தரேன்னு சொல்லு போ. செருப்பு வேணும்னு எவ்வளவு நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு செருப்பு வாங்கிக்கிறோமா? நீ ரொம்ப குழையும் போதே நினைச்சேன்டி இப்படி ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா கேப்பேன்னு. இந்தா போய் வாங்கிக்க. அம்மாதான் காசு பார்த்தா போதுமே. மல்லி 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 ஒரு நிமிஷம் மல்லி. என்ன மாதிரி, என்ன விஷயம்? என்ன நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். நீ குட்டிக்கு நான் மட்டும் எது வேணாலும் செய்யற, எனக்காண்டி எதுவுமே பண்ண மாட்டியா? சரி, உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. அப்படி கேளு. என்ன மாதிரி இது? என்ன படிக்க தெரியாதா? அம்மு பேரை செந்தமிழ்ல குத்தி வச்சுக்கிறேன். ஆமா, அம்மா பேரை நீ எதுக்கு பச்சை குத்திருக்க? தோடா லவ் பண்ற அம்மு பேரை பச்சை குத்தாத வேற யாரு பேரை குத்துறாடா? அம்மையா உயிர். சரி, இந்த விஷயம் அவளுக்கு தெரியுமா? அதுக்குத்தான் நீ கொஞ்சம் எடுத்து சொன்னா நல்லா இருக்கும் மல்லி. அவங்க அப்பன் குடிகாரன், வர புருஷனாவது நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறான். ஓ லெவல்ல அங்க சொல்ல முடியாது. மல்லி, அம்மு மட்டும் என் வாழ்க்கையில வந்தா கண்டிப்பா என்ன நான் மாத்திக்கிறேன் மல்லி. நீ கொஞ்சம் கருணை காட்டின சத்தியமா மல்லி காப்பாத்துவேன் மல்லி. இத பாரு, குட்டி என்கிட்ட காசு புடுங்கிட்டு போற மாதிரி அம்மு கிட்ட நீ காசு போடுங்களான்னு நினைச்ச அவன அவ்வளவுதான். ஐயா மல்லி, அந்த குட்டி மாதிரி என்ன நினைச்சுக்கினியா? நான் ரொம்ப நல்லவே மல்லி. அவன் மட்டும் வெளியூர் போட்டு 2 நாளைக்கு அப்புறம் பார் தமாத்தன் பசங்க கூட எனக்கு எப்படி மரியாதை கொடுப்பானுங்கன்னு அவன் கூட நான் சேர்ந்ததுனால என்ன எப்படி நடத்துறானுங்க. ஏய் போடா. நானா மல்லி? நீதான். சரி போடா போ. எப்படி போறேன்னு பார்த்தா நீ சொன்ன நல்ல பையன் மல்லி. மல்லி அம்மு, இந்த மாறில மாறி யாரையோ லவ் பண்றேன்னு சுத்திக்கிட்டு தெரியுதான். உனக்கு எதுவும் தெரியுமா? அது யார லவ் பண்ணுன்னு எனக்கு என்ன தெரியும்? ஏன் உன்னாண்ட எதுவும் சொல்லுச்சா? இல்ல, அத தெருவுல பார்த்தேன். ஏதோ பொண்ணு லவ் பண்றேன்னு பேரு கூட பச்சை குத்தி வச்சிருக்கான். ஒருவேளை நீயும் பாத்திருப்பியோன்னு கேட்டேன். பாத்தியா? ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? மல்லியில சாமந்திய சேர்த்து கட்டுற, பூவெல்லாம் செதற விடுற. மேடம், ஒரு நிலையில இல்ல போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது யார் பேர் பச்சை குத்தி இருக்குன்னு பாத்தியா? தெரியலையே, அது நெஞ்சில குத்தி இருக்கு. நேத்து அது காட்டும் போது சட்டை வேற மறைச்சிருச்சா, அதான் சரியா பார்க்க முடியல. ரொம்ப வருத்தப்படாத, அது உன் பேரு தான் பச்சை குத்தி இருக்கு. எனக்கு என்ன வருத்தம்? அது சும்மா சீனை போட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. நல்லா பாத்தியா? அது பச்சைலாம் குத்தி இருக்காது. குத்துனா பலிக்கும்னு கண்ணையால எழுதி தெரியும். அத நம்பாத. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. அவன் உன்னை நல்லா வச்சு காப்பாத்துவான். உனக்கு அவனை பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லு. பிடிச்சிருக்கு.
காய வைக்க காசும் இல்ல கள்ளிப்பால் கொடுத்து விட அவளுக்கும் மனசில்ல தாய்ப்பால் கொடுத்து விட தாயும் தான் உனக்கில்ல சில்லறைய சேர்த்து வச்சு ஸ்லைட்டு புக்கு வாங்கி தர நான் இருக்கேன் காலேஜுக்கும் அனுப்பி வைப்பேன் சில்லறைய சேர்த்து வச்சு ஸ்லைட்டு புக்கு வாங்கி தர நான் இருக்கேன் காலேஜுக்கும் அனுப்பி வைப்பேன். வீடு மரியா வச்சிருக்கான். இம்மா தூண்டி இடத்துல இருந்துகிட்டு இவன் பண்ற சேட்டை ஐயோ. அஸ்திகரைக்கு போனவன் அமைதியா வருவானா பாக்குற? அல்லாடிக்கிட்டு வருவான். அவங்க இப்போதைக்கு வரப்போறது இல்ல. நீ விளக்க கொளுத்திட்டு வா, நம்ம கிளம்பலாம். என்னடி அப்பன் சாவெடுக்கிறதுக்கு காசு இருக்கான்னு கேட்டேன். மண்ணு மாதிரி நின்னுக்கிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான் பாரு. மனசு கேட்கல. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசு எடுத்து கொடுத்துட்டேன். நானும் பேசாம இருந்திருந்தா அப்பன் செத்து அழாதவன் காசுக்காக அழுதுருப்பான். அதாவது பரவாயில்ல, இன்னொரு சோமாரி இருக்குது பாரு. ஊட்ட வச்சுக்கின்னு ரோட்ல நாயோட நாய படுத்து கிடக்குது. இத்த வேற நீ காதலிக்க சொன்ன. வா கிளம்பு போலாம். என்ன ஒரு சிகரெட் ஒண்ணா வந்து காசு தரேன். சிகரெட்லாம் கொடுக்க முடியாது குட்டி. நீ முன்னாடி வாங்கின கத்தியே உங்க நைனா இருந்தாரு குட்டாரு. நீ எந்த தைரியத்துல டீ சிகரெட் வந்து கேட்டு நிக்கிற? துட்டு இருந்தா வந்து வாங்கிட்டு போய்க்கினே இரு. இப்ப காத்த தரமாட்டியா? இந்த பாரு குட்டி, காலங்காத்தால வியாபாரத்தை கெடுக்காத. தயவு செஞ்சு போயிடு. எவனும் டீ குடிக்கல. எவனும் இந்த கடைக்கு வரக்கூடாது. என்ன மச்சான், முதல்ல ஒரு சிகரெட்டு கேட்டேன் தரமாட்டேங்கிறான். உனக்கா? இவன் என்ன பழைய இருக்க கேவலப்படுத்துறியா? 3 ரூபாய் துட்டு ஒரு துட்டா? சரி, அரை பாயிட்டு ஃபில்டர் கொடு, அப்பாலே காசு தரேன். ஐயா, இவர் பெரிய ஒபாமா, கேட்டவனே எடுத்து குத்துடணும். தர முடியாது, போயா. யோ, எனக்கிட்டே மரியாதை இல்லைன்னா குட்டிக்கும் பையன் இல்லையா? விடியா விடியா, சிகரெட் இல்ல விடு விடு மச்சான். வா மச்சான். மச்சான் வாடா, வாடா பேசி எல்லாம் ஒரு மாத்த மாத்த திரானுங்க. நம்ம மரியாதை நாம தான் மச்சான் காப்பாத்தினோம். விடு மச்சான். மனராட்சி கமிஷனுக்கு போன் பண்ணு. இவன் கடையை கட்டம் போட வைக்கல. அப்புறம் பாரு மாமா, நம்ம யாரும் தெரியும். வா மச்சி, ஏதோ கொஞ்சம் பயப்படுறானுங்க, அதை மெயின்டைன் பண்ணிக்குவோம். அப்படி விடக்கூடாது மாமா. டேய், சிஎம்க்கு போன் பண்ணு. உனக்கு பெரிய ரவுண்ட் போட்டு வைக்கல. அப்புறம் பாரு, நான் யாரும் தெரியும். மச்சான், ஒரு புல்லு வாங்கி கொடு. இப்ப அப்புறம் வாங்கி தரேன். இந்த புறம்போக்கு அடிக்கணும்னா போதான் மச்சி தைரியம் வரும். நீ வாங்கி கொடு. புல்லு அங்க அடிக்கிறேன், அப்ப இங்க அடிக்கிறேன். மச்சான் வாடா. நடா மேட்ரு வாடா. அந்த பக்கம் வாஸ்து சரியில்லடா. உட்காரு, நான் சொல்றத கேளு. பாக்கெட்ல 10 காசு இல்லாதனால தண்ணிய டீயா கொடுக்கறவங்க நம்ம கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டேன். பாத்தியா, சுடுதண்ணிய மூஞ்சில ஊத்திட்டான். மச்சான், குப்பை மாடு இல்ல? ஆமா, பண்ணில மேய்மை. அந்த பண்ணி கூட்டத்துக்கு போறோம். அதுல ஒரே ஒரு பண்ணியை பிடிச்சு சுட்டு சேல் பண்றோம். பண்ணணும்னு வச்சுக்க, உன் பாக்கெட்டு என் பாக்கெட்டு காசு நெருப்பி வலியும். இதெல்லாம் வேலைக்கு ஆகுங்கிற? யார வேலைக்கு ஆகும்? ஏன் அப்படி அவசரமா பேசுற? எவ்வளவோ பிளான் இருக்குது. எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு எதுவும் ஒரு கட்டாத. ஒரே பிளான், கரெக்டான பிளான். வா போலாம். மாட்டுங்கிற? ஏய், இங்க இருந்து போட்டா மாட்டுமா என்ன? அங்க போய் சுருக்கு போட்டாதான் மாட்டேன். வாடா. இது இழுக்கிற முடியாது, வலிச்சுதான் போடணும். என்னடா சொல்ற? இங்க பாரு மச்சான். அட கரும்பு முடிச்சோட நல்ல வேலை நான் தப்பிச்சேன். டேய், பண்ணி இருக்கிற இடத்துக்கு கூட்டு போ சொன்னா கக்கா இருக்கிற இடத்துக்கு கூட்டு வரி. பண்ணி என்ன சோழ ஹோட்டல் ரூம் போட்டா பத்து கிடக்கும்? ஆய்ப்புற இடத்துலாண்டா இருக்கும். இவன் ஒருத்தன் 10 லட்ச ரூபா செலவு பண்ணி 10 கக்கூஸ் ஓபன் பண்ணாங்க. எவன் அங்க போய் உட்கார குடும்பத்தோட வந்து இங்க குவிச்சு வச்சுட்டு போயிடானுங்க. மச்சான் மச்சான், கடைசி முயற்சி மச்சான். நான் தூக்கு புரி மச்சான். என்னத்த சுருக்கேது போட்டு ஒரு சுருக்கு சுருக்குன்னு உடனே நீ ஓடி போய் ஒரு அமுக்கு அமைக்குது. அமைக்கிறேன், உன்னையும் சேர்த்துதான். போடு மச்சான், போடு போடு மச்சான். விலைக்க 1 2 3 4 5
இது பண்ணில மச்சான் சும்மா மச்சான் உனக்கு வேணும்னா நீ கண்ணு மட்டும் அசைஞ்சா போதும், நானா வந்து உழுவேன். நீ இந்த கயிறு வலை கொம்பு இதெல்லாம் எடுத்துன்னு வராது, அதே இந்த கர்மத்தையும் கூப்பிட்டு வராது. ஏச்சி ஏச்சி படா. என்னடா இது வண்டியோட அழகையே கெடுத்து வச்சுக்கிறானுங்க, யாரா இருக்கும்? என்ன மச்சி வண்டி அழகா வச்சிருக்க, விட்டுட்டு ஏசி பார்க்க போலாமா? ஏய்டா ஓசில குடிக்கிறதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணியா? சத்தியம் நாள்ல மச்சி, உன்னை தவிர வேற யாரும் அதெல்லாம் செய்ய முடியும்? குளிக்கிறதுக்கு சோம்பேத்தானே பாரு, யாரு இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா? உங்க நைனா விட்டுட்டு போன ஒரே சொத்து, உருப்படியா 4 காசு சம்பாதிக்க வழி பண்ணுங்க, புரியுதா? முயற்சி பண்ணுங்கப்பா. எனக்காக கோயில் தெருவில் நிக்க தேவையில்ல, சீட்டாடமும் தேவையில்ல. மச்சான் நான் ரெடி. மச்சி நான் டிரைவரு, நீ கீனரு, போ போய் வண்டியில போ. ஐயா லைட்டுக்கு டிரைவரு. ஹலோ, கோயில் தெருவுக்கு போகணும், நான் தான் முதல் சவாரி, வண்டி எடு. ஓட்டி பழக்கமே இல்லையே, என்ன பண்றது? அம்மு ஷோக்கா இருக்கு. காத்து நல்லா அழுத்தி தள்ளு, சக்கரத்துக்கு கீழே எலுமிச்சம்பழம் இருக்குது. தள்ளுறோம் மச்சி, ஆர்லிச்சு என் பூச்சி ஒரே இடத்துல இருக்கு, நீ வலி நான் தள்ளுறேன். தள்ளு தள்ளு மச்சான், நல்லா ஐத்தி மிதிடா. அம்மா அவனுக்கு ஒழுங்கா முன்னாடி மிதிக்க தெரியல, நான் பின்னாடி தள்ளுறது ஓகேவா? ஐயே, முதல்ல இப்படிதான் கஷ்டமா இருக்கும், போக போக சரியாயிடும். நாங்க தான் முதல் சவாரி பண்றோம், ஒழுங்கா தள்ளு. முடிஞ்சது அவ்வளவுதான். என்ன நம்பி உட்காண்டல்ல, பாரு டேய் மச்சான் நல்லா தள்ளுறா டேய். அவதான் மச்சி முடிய நல்லா ஐத்து மச்சி. இந்த பாடுற தாண்டாத உன் மாமியா பூக்காரி இருப்பா, பொழந்துருவா. பாடி ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம். அதான் வந்துச்சு, இறங்கு இறங்கு இறங்கு. மச்சி சவாரிக்கு துட்டை கரெக்ட் பண்றா டேய். மல்லே முதல் சவாரி மல்லே, உடம்புலாம் நோவுது மல்லே, ஏதாவது போட்டு கொடு மல்லே. மச்சான் 50 ரூபா ஓகேவா? டேய் இருடா, அவசரப்படாத, கேட்காமலே மேல போட்டு கொடுப்பாங்கடா, வாங்கிக்க. அது பாடி கிளம்புடா, தின்னாலும் சரி குடிச்சாலும் சரி. மச்சான் கோயில் வருது, தர்ஷனம் பார்த்து தீர்த்தம் முடிச்சு போலாம். எத்தனை டேய் மச்சான், போய் ஒரு 1/4 கிலோ பிடிச்சா போ. ஏய் ஒயின்ஸா 10 மீட்டர் திறப்பான், இப்பெல்லாம் திறக்க மாட்டான். சற்ற 4 தட்டு தட்டுறா, பெட்சாலி கேப்ல காசை விட்டா கோட்டை தானா வெளியே வரும். போ. சை திருந்தவே மாட்டாடா. ஐயே இவர் ரொம்ப நல்லவரு, அதுக்காக என்னென்ன பேச்சு வாங்க முடியுது. ஏ மச்சி மச்சி, ஏய் எல்லாத்தையும் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், சாயந்தரம் வரையும் வண்டி ஓட்டு, வண்டி கிராக்லாம் ஆகக்கூடாது, ஒலிச்சு குடி. ஏய் ரொம்ப ஓவரா இருக்குதுடா. ஓனர் நான் சொல்றேன்டா டேய், வண்டி ஏற்றா. எல்லாம் என் நேரம்டா, அப்படியே பென்ஸ்கார கொடுத்துட்டாரு. பார்த்து ஓட்டு மச்சி. நாம போட்ட ஒரு ரிக்ஷாவே வரேன், மடக்கல இறங்கு இறங்கு இறங்கு. ஏய் இறங்குடா சீக்கிரம். சார் 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 வாங்க சார், ரிக்ஷால போல வாங்க சார். தம்பி எங்களுக்கு ரிக்ஷா எல்லாம் வேண்டாம்ப்பா, நாங்க ஆட்டோலயே போய்க்கிறோம். அட ஆட்டோ என்ன சார் பெரிய ஆட்டோ? ஆட்டோ மேல மீட்டர் இருக்கு, மீட்டர் மேல சுடு வைப்பேன். நம்ம வண்டி அப்படியா, சும்மா சாரட் குதிரை மாதிரி ஜம்முன்னு இருக்கும். மாமி வாங்கோ. அதான் சொல்றேன்ல, எங்களுக்கு வேண்டாம்னா விடேன்பா, நீ வாடி போலாம். சார் 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 சத்த நில்லுங்கோ சார். சார் 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 இந்த காலத்துல பாடையில போறாங்க, துட்டு கொடுத்தான் போகணும், ஓசில அவனு கூட்டு போக மாட்டான். டேய் நல்ல காரியத்துக்கு போகும்போது அவசரமா பேசிட்டு இருக்க, நாங்க ஆட்டோலயே போய்க்கிறோம், அதுதான் சரியான போய் சேரும். டேய் நான் போய் சேர்ந்துருப்பேனா? தமிழ்நாட்டி நீ தான்டா போடி போ. அந்த கார்ல சங்கு சவுண்டில ரெடியா இருக்குது உனக்கு மூதேவி. உனையெல்லாம் கூட கேவலமா போட மச்சி. மச்சி அவன் சவாரி இல்ல மச்சி, சாவுகிறாக்கி. சவாரிய போடுறானா கலாஸ்டா வர நீ. போ போ, துண்டு பிடி கூட என்கிட்ட தான் வரணும். துண்டு பிடிக்க ஓட்டாண்டா வரணும், அதுக்கு ஆளு இருக்காண்டா. போடா கண்ணிலே போடா, அப்படியே ஓடி வந்த பையல கை நீட்டி அடிக்கிறான் பாரு. ஏ ரிக்ஷா நில்லுப்பா. எங்க மேடம் போணும்? பஜனை கோயில் தெருக்கு போகணும், வரியா? பஜனை கோயில் தெருவா? என்னப்பா யோசிக்கிற? கேட்கறதுக்கு மேலேயே தரேன்ப்பா. ஒன்னே இல்ல மேடம், ஏறுங்க மேடம், ஏறுங்க ஏறுங்க.
100 ரூபா கொடுக்கா. அக்கா 100 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குதுக்கா. பரவாயில்ல வச்சுக்கோப்பா. சரிக்கா, தேங்க்ஸ்க்கா. அக்கா அக்கா ரிட்டர்ன் சேவர் வெயிட் பண்ணுமாக்கா? 2 மணி நேரம் இருக்கணும். பரவாயில்லையா? சரிக்கா சரிக்கா, வெயிட் பண்றேன். எந்திரிப்பா. அக்கா உட்காருக்கா, போலாம்க்கா. அக்கா இறங்கக்கா. அக்கா என்னக்கா அது 300 ரூபா ஆகுது? வெயிட் பண்ணி கூட்டிட்டு வந்தல, பரவாயில்ல வச்சுக்கோப்பா. தேங்க்ஸ் மேடம். உன் பேர் என்னப்பா? நாய்க்குட்டி மேடம். கிண்டல்லாம் பண்ணாத. உன் பேர் என்ன? மெய்யாலுமே நாய்க்குட்டி தான் மேடம். சரி குட்டி, நாளைக்கு இதே டைமுக்கு வந்துடு, சரியா? ரைட் மேடம். ஐயோ கை வந்துருச்சா? நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானே. டேய் வாடா. டேய் மாரி வரடா. வா மச்சி கூப்பிட்டியா மச்சி? என்னடா மச்சான் இங்க பொறுக்கி நிக்கிற? மச்சி வேலை செய்யறேன். சரி சரி. 100 ரூபாவா என்றா? உனக்கு ஒரு நோட்டு மச்சி. போய் சரக்கு வாங்கிட்டு வா போ. இச்சா வித்துருப்பானோ? ஏய் மச்சி என்னடா மந்திரிச்சு விட்ட மாதிரி நிக்கிற? ஏய் போய் சரக்கு வாங்கிட்டு அப்படியே சைடிஷ்லாம் வாங்கிட்டு ஃபாரின் சிகரெட் வாங்கிட்டு வா. அந்த அளவு எங்க கடைக்கு போகுது? போய் ஒரு பேட் வாங்கிட்டு வா. மச்சி வெளியில எவனு பாஸ் காட்ட சொன்னானே? அடி தான் வந்துட்டு மச்சி. ஓ போயா ஆடா மச்சி அந்த போயாடா. நான் மச்சான் அம்மாவோட அப்பா உங்களையே வச்சுக்கினியா மச்சான்? டிப்ஸு காசுலயே கட்டிங் வாங்கி கொடுத்தா கவுந்துட போறான். ஏன்டா கண்டவுண்டெல்லாம் கையேந்த விடுற? என்ன பண்ண சொல்ற மச்சி? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. சரி அத்தை விடு. நீங்க எல்லாம் நீ பிஜாலாக்குற. கரெக்டா ஊத்துற. சாப்பிடு மச்சி. இந்தா மச்சி. நான் மச்சி பிடில இருந்து ஸ்ட்ரைட்டா கிங்ஸ்க்கு வந்துட்ட மச்சான். என் நைனா பஜனை கோயில் திருப்பக்கம் போதன்னு சொல்லுவான்ல, இப்பதான் மச்சான் மேட்ரே புரியுது. நான் 4 காசு சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆயிடுவேன்னு பொறாமையில சொல்லிருக்கிறான் மச்சான். பஜனைகள் திருப்பக்கம் போயிட்டியா? அவள் தான் போ. இனிமே எல்லாரும் மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க மச்சி. மச்சிய விட்டு தள்ளிட்டு மாமான்னு கூப்பிடு. மாமா ஆ மாமா ஆ மாமா மாமா. மச்சான் நீ என்ன மாமா மாமான்னு கூப்பிடுறது எனக்கு என்ன பெருமையாகுது தெரியுமா? டிப்ஸ் என்ன சொன்ன? நீ மாமான்னு கூப்பிட்டது மனசு நிறைஞ்சிருச்சு. மாமான்னு சொன்னதுல பெருமை இருக்குதா? வந்ததுக்கு அப்புறமா கனவுல வந்து தொல்லை பண்ணுது. சிப்பா மல்லி கால நசு பில்லர் மாதிரி இது மல்லே. ஒண்ணு இல்லம்மா, நான் தான். என்ன பண்ற? கம்முன்னு தூங்க மாட்டியா? என்ன முக்கியமான விஷயம் பேசணும். சீனவா என்னால வர முடியாது, அம்மா இருக்காங்க. ஏமோ எதுக்கு கத்தி தொலைற? கத்தாத, அம்மா எந்திரிச்சிரும். வா அந்த பையன் வா சீக்கிரம் வா. அங்க தள்ளி போ. என்ன? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் மல்லி. நான் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? நீயும் சந்தோஷப்படணும். அப்பதான் எனக்கு முழு சந்தோஷம். ஐயோ அம்மா வந்துரும், சீக்கிரம் சொல்லுடா. எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிச்சு தெரியுமா மல்லி? ப்ரமோஷனா? ஆமா மல்லி. என்னை பார்த்து அப்படிதான் மாறி சொன்னா மல்லி. நான் பாக்குற வேலை மாமா வேலையா தெரியுமா? கூட்டி கொடுக்கறதுக்கு உனக்கு இவ்வளவு சந்தோஷமா? மீன் வித்த காசு நாராது தெரியுமா?
அதே மாதிரி நாய் வித்த காசும் கொலைக்காது. டேய் போடா போடா காலையில பேசலாம். போடா புரிஞ்சிக்க மாட்டேன். போடா நம்ம வளர்ச்சி யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இவன் தொல்லையால நான் எப்ப மாட்ட போறேன்னு தெரியல. இந்த 4 நாள் காசு நாளைக்கு வந்துடு. 500 ரூபா தருவான்னு பார்த்தா முழுசா 1000 ரூபா நோட்டு நீட்டாலே. என்னப்பா நீயா புலம்புற? அக்கா ஒன்னும் இல்லக்கா நீ போகா. முழுசா 1000 ரூபா சம்பாதிச்சுக்கிறோமே, எவங்கிட்டாவது காட்டணுமே. சொட்டையை கேட்போம் சார். ஒரு நிமிஷம் சார். சார் இது எவ்வளோ சார்? 1000 ரூபா. இது தெரியாதா எனக்கு? எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமான்னு பார்த்தேன். போ போ போட. கூப்பிட்டு வச்சு காலங்கடே போட. பார்த்தாலே அவன் முஞ்சில தான் முடிச்சேன். நேராக டைவர்ஸுக்கு வக்கீல பார்த்துட வேண்டியதான். வாக்கா வந்தே இருக்கா. வாக்கா பக்குவமா பதமா கூட்டு போய் விடுறேன். உட்காருக்கா உட்கார். இவன் குட்டி குட்டி ஒரு குட்டி கெட்டி அவன் கெட்டி இவன் வளர்ந்து விட்டவன் நாய்க்குட்டி. குட்டி இவன் குட்டி குட்டி ஒரு குட்டி கெட்டி அவன் கெட்டி இவன் வளர்ந்து விட்டவன் நாய்க்குட்டி. மல்லே புதுசா ஆட்டோலாம் வாங்கியிருக்கிறேன். ஜாலியா ஊர் சுத்தலான்னு பார்த்தா நீ கோயிலுக்கு கூப்பிடுற. சரி வரேன். அதிகா மூஞ்ச உம்முன்னு வச்சுன்னு வர. இல்ல குட்டி, நீதான் ஆட்டோ வாங்கிட்டல, தொழில மாத்த வேண்டியதானே. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாமதான். அட மல்லி, நான் நினைச்ச மாதிரியே நீயும் சொல்ற. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பாம்பே, டெல்லி எல்லாம் தாண்டி ஃபாரின் வரைக்கும் போய் நம்ம தொழில் அமோகப்படுத்திட வேண்டியதுதான். உன்கிட்ட போய் சொன்னேனே, துட்டுன்னு எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லிக்கிட்டு. ஒரு நாளைக்கு அந்த துட்டு உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்த போகுதுன்னு பாரு. ஹே என்னாச்சு இதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நீ கூட நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன்னு நினைச்சுதானே லவ் பண்ண? ஆமா, இவர் பெரிய பில்கேட்ஸ் ஆக போறாருன்னு தான் இவரை லவ் பண்ண நாக்கும். யார் பேருக்கு அர்ச்சனை? நான் ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கேன். அது அமோகமா வரணும்னு அர்ச்சனை பண்ண சாமி. என்ன தொழில்? ஏற்றுமதி இறக்குமதி. ஓ, துணி வியாபாரமா? வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றீங்களா? இல்ல சாமி, தோல் லெதர் பிசினஸ் சாமி. ஓ, நல்லா பண்ணுங்க. ஏய் குட்டி, உனக்கு ரொம்ப திமிருடா. என்ன மல்லி எதுக்கு எடுத்தாலும் திட்டினேங்கிற? இவருக்கு தான் வீடு கட்டணும்னு அர்ச்சனை பண்றாரு. நான் என் தொழிலுக்காக அர்ச்சனை பண்ண தப்பா? என்னைக்காவது கோயில் கொள்ளன்னு போயிருக்கிறானா மல்லி? நீதான் மல்லி எனக்கு சாமி மாதிரி. பார்த்தேன் எப்ப பார்த்தேனோ
தின்று ரசிப்பேனே அதை பார்த்தியா அந்த முடியின் பின்னில் விழியாடும் அதை பார்த்தியா பார்த்தேனோ முதல் முதலாய் நானும் உன்னை எப்ப பார்த்தேனோ ஹலோ அக்கா, 3 பேராக்கா? கூட்டு வந்துறேன்க்கா, இப்போ வந்துறேன்க்கா. ஓகேக்கா. மல்லி, நீ பஸ்ல போ, எனக்கு கடமை அழைச்சிச்சு, நான் கிளம்புறேன். குட்டி ஒரு நிமிஷம். ரிக்ஷால நான் தானே முத சவாரி, இப்ப ஆட்டோல என்ன கூட்டிட்டு வந்தல, அதனால இந்த பணத்தை வாங்கிக்கோ. வர மல்லி, போயிட்டு வா. மல்லி பத்திரமா போ. தூக்கி விடுமா. ஐயே, என்ன ஆச்சு இதுக்கு? டிராபிக் போலீஸ் மாதிரி கைய ஆட்டி நிக்குது. ஏய் வாடி வா. என்ன தர, இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்க? என்ன விஷயம், சீக்கிரம் சொல்லு. அது வந்து ஐயா, ராகம் நல்லதா இருக்கு, மேட்ருக்கு வா. இல்ல மல்லி, நீ மட்டும் தனியா வருவேன்னு பார்த்தேன். அண்ணாத்த உன்னாண்ட தனியா பேசணுமா? நான் கிளம்புறேன். ஏய் இருடி. ஐயா பாரு குட்டி, அம்மா மனசு கஷ்டப்படுறால, என்ன விஷயம் சீக்கிரமா சொல்லு. இந்தா மல்லி, ஒரு கஸ்டமரு நகை கடைக்கு போயிருந்தாரா, நானும் கூட போயிருந்தேன். இந்த கொலுசை பார்த்தனா உடனே உன் ஞாபகம் வந்துடுச்சு, அதான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். இந்தா, நீ மட்டும் தனியா வருவேன்னு நினைச்சேன். தங்கச்சி அம்மாவையும் கூட கூட்டினு வந்துட்டியா, அவளுக்கு எதுவும் வாங்கலன்னு மனசு கஷ்டமாகுது. ஏ அம்மா, ஒரு நிமிஷம் இல்ல. இந்தம்மா, எதுக்குது? செலவுக்கு வச்சுக்கோ. உன் அப்பன்ட்ட மட்டும் இதை காட்டுறாத, அவன் இதை புடிங்கிட்டு போய் குடிக்கிறதுக்கு போயிடுவான். என்ன இந்த அண்ணன் எதுவும் வாங்கின்னு வரலன்னு கண் கலங்குறியா? கவலைப்படாத, உன் கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் வாங்கி சீரன் சிறப்புமா செய்வேன். சரிம்மா, நீ கிளம்புமா. அங்கிள், அம்மா 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்படியேம்மா? உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. இந்த பலூன் எப்படி பறக்குன்னு சொல்லுங்க. நீ ஊதுறதுனால பறக்குது. எனக்கு தெரியாதே. அங்கிள், அது வந்து காத்தை விட லேசா இருக்கு, அதனால தான் பறக்குது.
அப்படியாம்மா? நான் பள்ளிக்கூடம் பக்கமே போனது கிடையாதுமா. உன் வயசுல பீடி அடிச்சு சுத்தின்னு இருந்தேன். நீ அது படிச்சு பெரிய ஆளானு என்ன? குட்டி வா குட்டி போலாம். அது வரங்க. டேய் நிப்பாட் நிப்பாட். இறங்க சார் இறங்க. வா வா வா. என்னது திருட்டு வண்டி மாதிரி இருக்குது? இல்ல சார், நீ பார்த்தா திருட மாதிரி இருக்க. கொஞ்ச நேரம் இரு, ஐயா கிட்ட போய் பேசி தரங்க சார். ஐயா பிச்சைக்கார மாதிரி இருக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு தேத்திக்கிறேன் சார். என்ன உடுச்சா அட்டா போணும் சார். வரும்போது என்ன நஞ்சவரம் போலீஸ் இல்லையா? என்னடா ஆட்டோல ஆரம்ப காணோம். ரூல்ஸ் படி இதுக்கே உனக்கு பயன் பண்ணணும். அக்கா, உன் பொண்ணு என்னமா படிக்குது, அதுக்கு சேர்த்து வைக்க வேணாம். நாளைக்கே உனக்கு வயசாயிடுச்சுன்னு வையே, யார் காசு தருவா? அதனால இருக்கும் போதே சீக்கிரம் லைஃப்ல செட்டில் ஆயிடுங்கக்கா. இப்ப என்ன எடுத்துக்கோ, நாளைக்கு காரே வாங்கிடுவேன். ஆஹா வா வா வா. இங்க அவளுக்கு தெனாவட்டா போறேன். ஹெல்மெட்டுங்க ஹெல்மெட்டுங்க வீட்டுல வச்சுட்டா. வீட்டுல வச்சுட்டீங்க என்ன வேலை? தள்ளு தள்ளு. நம்ம கஷ்டத்தை பத்தி பேசினோம். கலெக்ஷன் ஏஜென்ட் வழிய மாறிக்கிறானுங்க. நீ அங்கெல்லாம் நிப்பாட்டாத, ரைட்டா போ. ஆஹா வா வா வா. எதுவா இருந்தாலும் வண்டி விட்டுருங்க, அதை வண்டியிலே உட்காரு, நான் பாத்துக்கிறேன். வா 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 வா. இறங்க இறங்க சார். வணக்கம் இருக்கட்டா. ஆர்ச் புக் இருக்கா? இருக்கு சார், இருக்கு சார். எல்லாம் இருக்கா? ட்ரெஸ் எல்லாம் எப்படி போட்டிருக்கேன்? எல்லாம் சரியில்லை. இதாரு வாணி. என்ன வாணி சைக்குமா? அப்புறமா பேசிக்கலாம். சவாரியா சார்? இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. சவாரி கிடையாது. எங்க இருந்து வருது தெரியுமா? சார் இவங்க யாருன்னு எனக்கு எங்க இருந்து கூட்டு வருது தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும். வா வா. டேய் வண்டியில வரும்போது என்ன டார்ச்சர். உன்னை என்கவுண்டர் பண்ணாதான் அடங்குவேன் சார். நான் கவுண்டர் இல்ல சார். கவுண்டர் இல்லையா? என்ன நக்கல்டா உனக்கு. இரு இன்ஸ்பெக்டர் வரட்டும், உன்னை குண்டாத்துல போட சொல்றேன். சார் குண்டா அண்டாலெல்லாம் போட்டு அடைக்காத சார், மூச்சு திணறி செத்துருவேன் சார். என்ன சார்? இரு இரு இன்ஸ்பெக்டர் வரட்டும், உனக்கு வைக்கிறடா ஆப்பு வைக்கிறேன். இரு என்ன சேட்டா சார் அவனை அப்படியே உட்காரு. வணக்கம் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஏட்டையா ராமநாதையா வந்திருக்காரு. ஆள் கொஞ்சம் வெயிட் ஆகுறான். இன்ஸ்பெக்டர் எப்ப வருவாரு? போப்பா, நீ வேற யாரை கரெக்ட் பண்ணாலும் போட்டுக்கு தான் போணும். போட்டுக்கா. ஓய் ஆமா வீடு சம்பவம் வந்து இன்சியா கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். அவனை வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டானே. பாத்துக்கிறேன். என்னையா என்ன சொல்ற? அன்னைக்கு காசு வாங்கின மேட்டர் பேசிட்டு இருக்காருயா. சரி சரி நான் பாத்துக்கிறேன். ஐயா ஸ்டேஷன்ல கரண்ட் பில்லுக்கே வசூல் இல்ல, நீங்க தான் வெளிச்சம் கொடுக்கணும். அதுக்கு வேற ஒருத்தர் மாட்டிருக்கியா? கவலைப்படாத. சரி நான் உன்கிட்ட பேசல, ஐயாட்ட தானே பேசுறேன். கொஞ்சம் அமைதியா. உங்களை கண்டா ஸ்டேஷனே ஆடுது, கொஞ்சம் விட சொல்லுங்களேன் சார். என்ன தப்புண்ண? இதோ இருக்கிறாங்களே 2 பேரு, நல்லாக்கா சார். சவாரி ஏத்தின் போனேன், கூட்டின்னு வந்து உள்ள உட்காரிச்சிட்டானுங்க. பாக்கெட்ல எம்பிட்டு காசு வச்சிருக்க? 500 ரூபா தான் இருக்குது சார். 500 ரூபா தானா? அதை ஏட்டுக்கிட்ட நேட்டு உன்னை வெளியே விட்டுருவாரு. சரிங்க சார், சரிங்க சார். ரொம்ப நக்கல் பண்ணிட்டு இருக்காயா? உள்ள வேடா பப்ளிக்ல காட்டிட்டு இருக்க. பாக்குறேன் என்ன நினைப்பாங்க. மீட்டிங் மீட்டிங் போய் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். எப்பதே வருவாரு? இப்ப வந்துருவாரு. அடிக்கடி கூட்டி சாப்பிடுங்க. என்ன இருவா. நன்றி தம்பி, இந்த மைல வச்சுக்கிறேன். வச்சிரு சார். ஒரு சின்ன டவுட், அடிக்கடி வர சொல்றாங்களே, எதுக்கு சார்? 2 பேத்த வச்சு தொழில் பண்ணையில 20 பேத்த வச்சு தொழில பெருக்கி மாமூல் கொடுக்க சொல்றாங்க. புரியுதா? ஓகே சார், புரியுது புரியுது. டேய் சேகரே, வரட்டுமா? போ போ ஏகா. ஏய் அடிக்கடி வரணும், புரியுதா? போ போ. உஸ்ஸா ஊட்டி கன்ஃபார்ம் தான். அதையும் கூட்டு பாத்தியா எப்படி வெளியே கூட்டின்னு வந்தேன். நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி போகுமா? வணக்கம் சார். வணக்கம். நேத்துக்கு துப்பாக்கி கையில வச்சு நிக்கிறீங்க? காவலுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கே காவலா? கோச்சிக்காத சார், கோச்சிக்காத சார், கோச்சிக்காத. உனக்கு சேர்த்து சேகரத்தை மாமூல் கட்டியிருக்கேன், கலெக்ட் பண்ணிக்கோ. வயித்தை மட்டும் குறைக்க முயற்சி பண்ணுங்க சார். போடா போடா கிறுக்கு பையில. மோபம் முடிச்சு மச்சான். வா வா உக்கார். மச்சான் இன்னைக்காவது நான் உன்னை விட்டு தனியா அடிச்சிருக்கேனா மச்சான்? நகி மச்சான், இவ்வளவு நேரம் உனக்காக தான் மச்சான் வெயிட் பண்ணேன். உன் பங்கு எடுத்து வச்சுட்டு நானும் 4 சொட்டு ஊத்திட்டு உனக்கு 2 சொட்டு எடுத்து வச்சிருக்கேன் பாரு. அச்சா அச்சா ஃபுல்லா ஊத்தி வச்சிருக்கேன். அடி ஏய் என்னடா இது? சொக்காக்கி சொட்டுல ஊத்துற மாதிரி ஊத்தி கொடுத்துருக்க மச்சான். அது மட்டும் இல்லடா, இது ஃபுல்லா உனக்கு தான். சரி மச்சான். குடி குடி. சேஸ் மச்சான். Yeah. அப்படியே வச்சு இப்ப குடிச்சிரு. தீஞ்சிட்டு நாக்க எழுப்பி விட்டியடா. என்ன மச்சான் உனக்கு தானே எல்லாத்தையுமே நீயே குடிச்சிட்ட? என்ன சொன்னேன்? எல்லாம் நீயே குடிச்சியடா. நீ வேற நான் வேறன்னு பிரிச்சு பேசுற பத்தியா நீ? இத்தனாலா நான் உன்னோட சேர்ந்து சுத்தின தப்பு தானே? உன்னை கூட சேர்த்துட்டு குடிச்ச தப்பு தானே? இப்ப கூட நைனாக வச்ச பங்கு உனக்கு குத்தம் பாரு, பெரிய தப்புடா. என்ன நீயா நினைச்சு குடிச்சம் பாரு, இது மிகப்பெரிய தப்புடா. சொல்லுடா சொல்லு. என்ன சொல்ல போற சொல்லு.
ஏய் என்ன 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 எதை சொல்ல வந்தியா சொல்லு. சந்தோஷம் தானே? ஏய் குடிக்கிற அளவை மேல இருந்து ஒருத்தர் அளந்துக்கிட்டு தாண்டா இருப்பான். குடுக்கறப்ப நிறைய குடிப்பான், கட்சியில டக்குன்னு எடுக்க வைப்பான். எடுக்க வச்சான் பாத்தியா? கெடடா டே, இப்படியே கெட. உருண்டு புரண்டு காத்தால தெருநாய் மூஞ்சில் தான் முழிப்ப. ஐயோ எனக்குன்னு இருக்காங்கடா நண்பங்க. நான் போய் ஒரு புல் அடிச்சுட்டு வரேன். வந்தாலும் ஒன்ன மாதிரி எடுக்க மாட்டேன். ஒன்லி இன்கமிங், அவுட் கோயிங் இல்ல. நான் வர என்ன கிடைச்சது இதுதான்டா. இதாவது கொண்டு போறேன் பரதேசி. என்ன பண்றீங்க? எங்க போயிட்ட நீ? கம்பெனி இன்னும் பரவாயில்ல, அங்க வச்சு நல்லா குடுறவா. பொம்பளைங்க மேல கை வைக்கிறேன். பொம்பளை மேல கை வைக்காம போ மேல கை வைக்கணுமா? நீ பெரிய ஆளா? போட்ட ஏரியால உங்களை பார்த்தேன் பொலந்துருவேன். பொலந்து ஊருக்கே போயிட்டு என்னாச்சு? அந்த சேகர் ஆளுங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க. எல்லாரையும் அடிச்சு துரத்தி குட்டி தான் எங்களை காப்பாத்தினா. ரெட்டி காப்பாத்துனது யாரு? இந்த வாணிய ஆட்டோ ரிக்ஷால வந்து கூட்டிட்டு போறானே அந்த பையன். வாணி போய் அவனை கூட்டிட்டு வா. யாரும் கேட்டீங்களா? இதுதான் குட்டி. நீதான் உங்களை அடிச்சு துரத்துனியா? என் கூடவே இருந்துறியா? இப்பதான் ஆட்டோ வாங்கியிருக்கிறேன், டியூலாம் கட்ட வேண்டி இருக்குது. ரெட்டி கூடவே இருந்துறேன்னு சொல்லு. ஆட்டோ என்ன காரே வாங்கலாம். என்ன சொல்ற? நல்ல விஷயமா தான் தெரியுது. எதுவா இருந்தாலும் வீட்டுல கேட்காம செய்யறது இல்ல. நாளைக்கு சொல்லட்டுமா? நல்ல முடிவா சொல்லு. ஏய் ஆட்டோ ரோடு மேல ஓட்டாம அச்சிராத. நீயா? இந்த மல்லி மேல ஆட்டோ ஓட்டுறதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்கு? வா. என்னடா? ஏய் எங்க சித்தி யாராவது பார்க்க போறாங்க. ஏய் போயிட்டு ஒரு முக்கியமான மேட்டர் கேட்கலான்னு வந்தா இன்னும் சலிச்சுக்கிறிய. சீக்கிரமா சொல்லு. அன்னைக்கு மாமா ஆயிட்டான்னு சொன்னல, இன்னைக்கு மாமாக்கெல்லாம் மாமாவா போறேன். ஏய் நீ போற ரூட்டே சரியில்லடா. இதுல வேற சந்தோஷமா என்கிட்ட வந்து சொல்றியா? மல்லி உனக்கு தெரியாம ஏதாவது செஞ்சிருக்கானா? இப்படியே சொல்லி ஆளை கவுத்துரு. அதான் இன்னைக்கு எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுதுன்னு சொல்றல. ஒண்ணு கூட. ஏய் உனக்கு ஒரு வேலையே கிடையாதா? நான் வேலை செஞ்சா என்ன மல்லி? நான் வேலையா இருந்தாலும் கையில 4 காசு இருந்தாதான் 4 பேர் மதிப்பான். உங்க அம்மா கூட தான். எங்க அம்மா வம்புக்கு இருக்காட்டி உனக்கு பொழுதே போகாது. நேரமாச்சு நான் போய் நாஸ்டா கொடுக்கணும். பாத்தியா
என் பசியை கண்டுக்காம போறிய? சார். என்ன குட்டி, மேல் இடத்துல உத்தரவு கிடைச்சிருச்சா? இந்த சார்லாம் வேண்டாயா? சரி ரெட்டி. கற்பூரையா நீ? ரெட்டியோட ஆள் ஆனதுக்கு அப்புறம் சும்மா கெத்தா தான் இருக்கணும், புரிஞ்சுதா? நேத்துக்கு ரெட்டி இது முதல்ல நல்ல ட்ரெஸ்ஸா வாங்கிக்கோ. அப்புறம் இந்த கை கழுத்து விரலு எல்லா இடத்துலயும் நகையா வாங்கி போட்டுக்கையா. உன்னை பாக்குற ஒவ்வொருத்தரும் எழுந்து நிக்கணும். சரி ரெட்டி. வர ரெட்டி. கேசு கேசு மாமா, நல்ல கேசு கேசு மாமா, புது கீசு கீசு மாமா, கையில காசு காசு மாமா, காசு காசு காசே உனக்கு மாசு மாசு மாசே, மாசு மாசு மாமா இப்ப தூளு தூளு தூளே. அக்கா, வாணி அக்கா. இதோ வரேன். என்ன குட்டி? ஏதோ புதுசா ஒரு கிராகி இருக்குதுன்னு ரெடி கிட்ட சொன்னியாமே. வித்யா வரேம்மா. என்னம்மா? ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? வித்யா மாமா கூட போ. அக்கா, என்னக்கா? வித்யாக்கு தெரியுமா? எல்லாம் சொல்லிட்டேன், நீ கூட்டிட்டு போ. புதுசுல அப்படிதான் இருப்பா, எல்லாம் பழகிப்பா. நீ போயிட்டு வா குட்டி. அம்மா பாய். வாங்க அங்கிள் போலாம். சீக்கிரம் வண்டி எடுங்க. நல்லா படிக்க வச்சு டாக்டராவோ இன்ஜினியராவோ ஆக்குவான்னு பார்த்தா தான் பண்ற தொழிலுக்கு தான் புள்ளி அனுப்புறாள். அங்கிள், இந்த குடும்படா. அங்கிள் வாங்க அங்கிள். பாக்கிறதுக்கே பரிதாபமாகுது. எங்க போறான், எதுக்கு போறான் கூப்பிடுது. வாமா, அழகா இருக்கேன். அம்மா உன்கிட்ட எல்லாத்தையும் சொன்னதா சொன்னாங்க. ஊர்ல இருந்து மாமா வந்திருக்காங்க, போய் பாத்துருவான்னு சொன்னாங்க. பேசுவாங்கன்னு நினைச்சா இங்க வந்து பார்த்தா தப்பு தப்பா பண்ணிட்டாங்கடா. சரி வாமா போலாம். போட வர மாட்டேன். உன்கிட்ட தான் போறேன். வாமா வாமா, என் மேல எந்த தப்பும் இல்ல. வா. மனுஷங்களா இவனுங்க மிருகத்தை விட கேவலமானவங்க. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க அங்கிள். அட கடவுளே, நான் நடந்ததுன்னு கூட தெரியாம பச்சை புள்ள ஐஸ்கிரீம் கேக்குது. எந்த புள்ளி அனுப்புறதுக்கு அவங்க அம்மாவுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ. நீ இங்கே இருமா, நான் போய் வாங்கி வரேன். தம்பி ஒரு ஐஸ்கிரீம் கொடு. சீக்கிரம் கொடு. இல்ல வேணாங்க. ஏன்? மனசே சரியில்லக்கா. எனக்கும் அனுப்புறப்ப ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. போக போக எல்லாம் சரியாயிடும். இல்லக்கா, ஏன்டா என்ன இங்க கூட்டின்னு வந்த? இங்க இருக்கிறவங்க எல்லாம் தப்பு தப்பா பண்றாங்கன்னு அது என் நண்ட சொல்லி அழும்போது என் உயிரே போயிடுச்சுக்கா. அப்பா எதுக்கு இந்த தொழிலுக்கு வந்த? 6 மாசத்துல ஆட்டோ வாங்கணும், 1 வருஷத்துல கார் வாங்கணும் தானே வந்த. இந்த அவன் கமிஷனை வாங்கிட்டு போ. இல்ல வேணாம்க்கா. சென்டிமெண்டெல்லாம் இந்த தொழிலுக்கு ஒத்து வராது குட்டி. இந்த வேலைக்கு எனக்கு காசு வேணாம்க்கா. மனசு சரியில்லை. நான் கிளம்புறேன்க்கா. என்ன பொழப்புடா. அங்கிள், போக போக எல்லாம் பழகிடும். எப்படியா பேசுவாங்க, தப்பு தப்பு பண்ணிட்டாங்கடா. மனசு
கஷ்டமா இருந்தா இனிமே இந்த பக்கம் வராத வித்யா மாமா கூட போ. அங்கிள் ஐஸ்கிரீம் வாங்கி பாத்திரம் தேய்க்கிறவங்க தினக்கூலிக்கு போறவங்க எல்லாம் தம் பிள்ளைய டாக்டராவோ இன்ஜினியராவோ ஆக்கணும்னு கஷ்டப்படுறாங்க. இவ எப்படியால் ஆக்கணும்னு தம் பொண்ணை வளர்த்திருக்கான். ஒரு 10 ரூபா இருக்கு. ஃபர்ஸ்ட் மல்லியை பார்க்கலான்னு பார்த்தா இந்த பள்ளி வருது. மச்சி மச்சி நீதானாரா? தூரத்துல இருந்து பாக்குறப்ப நம்ம பகுதிதான் கெட்டது சேஞ்ச் பண்ணிருக்கான்னு பார்த்தா ஏன் மச்சான் நம்ம குப்பத்தை கலாச்சாரத்துக்கு இதெல்லாம் மீறின செயலா இருக்கா? கெட்டப்ப பார்த்தா உனக்கு பொறாமையா இருக்குது, அதான் இப்படி கண்ணு உறுத்துது. மச்சான் அப்படிலாம் இல்லடா, நீ பண்ற தொழிலுக்கு இதெல்லாம் டூ மச்டா. நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸே உனக்கு டூ மச்னா, நான் போட்டிருக்க பிளானை பார்த்தா நீ அவ்வளவுதான் போல இருக்குது. என்னது பிளானா? இரு இப்போ காட்டுறேன். ஏய், என் நைனா 4 செவத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு போயிட்டாரா, அதான் நான் இருக்கேன். அவர் வாழ்ந்த இடத்துலயே ஒரு பெரிய அரண்மனை கட்ட போறேன். இந்த பாரு, இதான் அந்த அரண்மனை. மூடு. இந்த பில்டிங்க தான் இங்க கட்ட போறேன். டேய், இது உனக்கே நியாயமா இருக்காடா? எல்லாம் கேட்டுண்டாயா இந்த சந்தோஷமா இருந்தது. ஏய் தள்ளு, இந்த வீடாயா கட்ட போறேன்? நீ கட்டு, நான் சீக்கிரமா இருந்து உன் கூடயே இருந்துருவேன். நீ நல்லா இருப்பையா, என் செல்ல குட்டி இல்ல. வரட்டா? போடா காரமந்திரம். பெரிய பங்களா கட்டி வச்சிருக்க, எல்லாரும் வாழ்த்துறாங்கடா மச்சி. பரங்கி மலை பனங்கள் பறக்கலாம் வச்சு கட்டி இருக்க. டே, ரொம்ப நாள் ஆசைடா மச்சான். ஏசி பாருன்னு சொல்லிட்டே இருப்போம்ல, நீ கூட்டிட்டு போய. ஏய், என்னடா பெரிய ஏசி பாரு, உன்னை கூட்டு போறேன்டா சொர்க்கத்துக்கு. ஜெயமாலி நடையழகி, ஜெனிலியா இடையழகி, பவையலை போத ஏற்றுறா. ஊர்மிளா உதட்டழகி, வயசுப்பின் சிரிப்பழகி, சாராயத்தை கலந்து ஊத்துறா. காதுல பூவ சுத்துறா, அவ கண்ணால போத ஏற்றுறா. காதுல பூவ சுத்துறா, அவ கண்ணால போத ஏற்றுறா. ஜெயமாலி நடையழகி, ஜெனிலியா இடையழகி, பவையலை போத ஏற்றுறா. ஊர்மிளா உதட்டழகி, வயசுப்பின் சிரிப்பழகி, சாராயத்தை கலந்து ஊத்துறா. காதுல பூவ சுத்துறா, அவ கண்ணால போத ஏற்றுறா. காதுல பூவ சுத்துறா, அவ கண்ணால போத ஏற்றுறா. Baby, you got a sexy nice to please. And then you come along to spend the night to breathe. Straight out, bring it out, back with the cheese. Grind me, kill me, put my life on peace. Captain Walker. கண்ணுல ஒயினையும் நெஞ்சில காற்றையும் சுமந்து எங்கே போகுறா? மயக்கிற காமினி அடிப்பது 90 தான், நெத்திலிய தேடி அலையுறா. கண்ணுல ஒயினையும் நெஞ்சில காற்றையும் சுமந்து எங்கே போகுறா? மயக்கிற காமினி அடிப்பது 90 தான், நெத்திலிய தேடி அலையுறா. சின்ன மாட்டிட்டு சின்ன அடிச்சிட்டு அவ சீல காட்டுறா. நம்ம நாட்டுல இந்த ரூட்டுல தினமாள மாட்டுறா. அவ பாட்டுல புல்லு பாட்டுல அவ வாங்கி திரியுறா. மகள் பசங்கள அவ மயக்கத்தான் அவ தேடி அலையுறா. காதுல பூவ சுத்துறா, அவ கண்ணால போத ஏற்றுறா.
ஹலோ குட்டி ஆ ஹைதராபாத்ல இருந்து 2 பிள்ளைங்க வந்திருக்காங்க. சரி. ஜெமினி பக்கத்துல இருக்கிற பிஸா ஹட்ல வெயிட் பண்றாங்க. போய் கூட்டிட்டு வந்துரு. அடையாளம் சொல்லட்டுமா? ஆள் அடையாளம் வேணாம் ரெட்டி. ஃபோன் நம்பர் மட்டும் கொடு. 0944335566. ரெட்டிக்கு ஃபோன் பண்ணா வேற ஒரு பொம்பளை பிசிங்குது. இது வேலைக்கு ஆகாது. நம்ம ரூட்ல போய் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ரெட்டி 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 நீங்களா ரெட்டி? என்ன வேணும்? ஐயோ சீட்டு இது சின்னே இது. இது நிச்சயமா ரெட்டி கூட்டின்னு வர சொல்லிக்க மாட்டேன். ரெட்டி ரெட்டி இது லவ்ஸ் வாய்ப்பு இல்லை. அடுத்ததை பார்ப்போம். ரெட்டி என்ன ரெட்டி ஹைதராபாத்தா? என்ன கண்ணு இது லோக்கல். ரெட்டி ரெட்டி என்னடா வேணும்? கோவப்படாது ரெட்டி. உன்னெல்லாம் ரெட்டி உட்காரு ரெட்டி. ரெட்டி இப்படி அலைய விடுறியா ரெட்டி? ரெட்டி ரெட்டி மூஞ்ச காட்டு. பார்க்காமலே இருந்திருக்கலாம். ரெட்டி 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 நான் ரெட்டி ரெட்டி என்னப்பா? பொண்ணு மாதிரியே தெரியுது. யாரியா? என்ன வேணும்? கோச்சிக்காத ராஜா, ஒண்ணும் இல்ல. ரெடி ரெடி நீங்களா ரெடி? ரெடி நீங்களுமா ரெடி? ஹைதராபாத் நிமிஷா ரெடி? ரெண்டு ரெடி ரெண்டு ரெடி ரெண்டு ரெண்டு ரெண்டு. நல்ல வேலை நீங்க அடி வாங்காம தப்பிச்சேன். வாங்க ரெடி. வாங்க 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 ரெடி. நல்லா பொட்டி பொட்டியோட வந்துட்டீங்க போல. இதை நீங்க ஏட்டாரா போட்டுருவீங்களா? வாங்க ரெட்டி வாங்க ரெட்டி வாங்க 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 ரெட்டி. ரெட்டியை நம்பி வந்துட்டீங்கல்ல, இனிமே கொடீஸ்வரியா தான் ஊர் திரும்புவீங்க. உட்காருங்க ரெட்டி. போலாமா ரெட்டி? குட்டி என்னைக்கு இந்த ரெட்டி கூட சேர்ந்தியோ அன்னையோட லோக்கல் சரக்கை விட்டுரு. பாடுறா இந்த ஃபாரின் சரக்கு அடிச்சுக்கிட்டு உள்ள எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்த. தெய்வம் ரெட்டி நீ போ போ. என்ன குட்டி போதை ஏறிடுச்சா? பிரியா என்னாச்சு உனக்கு? நல்லா மப்பு ஏறி போச்சு பாத்தியா? நாக்கு தொங்கு போட்டு பாக்குறான். குட்டி குட்டி இங்க உள்ள சரக்குக்கும் ஃபாரின் சரக்குக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாத்தியா? இங்க உள்ள சரக்கு கப்பு நேரி கப்புன்னு இறங்கும். ஃபாரின் சரக்கு மெதுவா தான் ஏறும், ஆனா போதையே இறங்காது. அதே மாதிரிதான் உள்ளூர் பொண்ணுக்கும் வெளியூர் பொண்ணுக்கும் உள்ள வித்தியாசம். உள்ளூர் பொண்ணுங்க உள்ளூர் சரக்கு மாதிரி சப்புன்னு இருக்கும், ஆனா வெளியூர் பொண்ணுங்க ஃபாரின் சரக்கு மாதிரி உள்ள இருக்கிறது ஃபாரின் சரக்கு தான். போறியா? ஆஹா ரெட்டி ரெட்டி இந்த மாதிரி என்கிட்ட யாரும் கேட்டதே கிடையாது ரெட்டி. இப்படி ஒரு அழகான பொண்ணை வச்சுக்கிட்டு இந்த குட்டிய இந்த நாய்க்குட்டிய மனுஷனா மதிச்சு நீ போன இடத்துக்கு என்ன போக சொல்றிய ரெட்டி? அதுவே போதும் ரெட்டி. என்னாச்சு இவனுக்கு? ஃபுல்லா ஏத்திட்டான் போல இருக்கு. அதான் சொன்னேனே, லோக்கல் சரக்கு குடிக்கணும்னுக்கு ஃபாரின் சரக்கு கொடுத்தா ஃபுல்லா ஏத்துக்கின்னு பாதல. இந்த மாதிரி சொல்லிட்டிய ரெட்டி, நீ எனக்கு கடவுள் மாதிரி ரெட்டி. கூல் டவுன் கூல் டவுன் ரெட்டி. நான் இந்த தொழில் செய்யறேன், நீ என்ன தப்பா நினைச்சிட்டிய ரெட்டி. நான் குடிப்பேன், ரப்சர் பண்ணுவேன், ஆனா பொம்பளைங்க விஷயத்துல எப்பவுமே இந்த குட்டி எனக்கு என் மல்லி நான் உயிர் உயிர். மத்ததெல்லாம் இது. ஏய் மூட்ரி வரட்டி. என்னடா இது ஆச்சரியமா இது? அடைச்சி இங்கதான் படுத்திருந்தோம், இங்க வச்சேன். நல்லா ஞாபகம் இருக்குதே, வேற எங்கேயும் வச்ச மாதிரி தெரியலையே. லோக்கல் சரக்கு அடிக்காம ஃபாரின் சரக்கு அடிச்சா இப்படிதான். வச்ச எடுத்தியே மறந்துட்டேனே. ஏய் குட்டியே, இங்க தானடா படுத்திருந்த, அப்போ கழட்டி இங்க வச்ச, அதுக்குள்ள இது எங்க போச்சு? துட்டம் வீட்டுக்குள்ளேயே துட்டம் பூண்டானா? ஒன்னும் புரியலையே, என்னடா இது?
நான் மச்சி என்னத்த தேடின்னு இருக்கிற என்ன போத தெரியலையா போடா அடி வாங்காத போயிடு டேய் டூல்ஸை காணு தேர்ந்துக்கிறேன் லூசு டூல்ஸை காணணும் இங்க தேடின்னு இருக்க டூல்ஸ் எங்க இருந்து எனக்கு தெரியும் இப்ப பாரு நான் போய் எடுத்துட்டு வரேன் பாரு ஆஹா போதையில வச்ச இடம் தெரியாம தேர்ந்துக்கிறமே பரவாயில்ல எல்லாம் சேஃப்டியா தான் இருக்குது டேய் மாரி டூல்ஸ் கச்சிருச்சே இங்க வா பண்ணாட இங்க வச்சிருக்கு பாரு மச்சி டூல்ஸ் இங்க இருக்குடா இத விட்டு வீட்டுக்குள்ள தேடிட்டு இருக்க ஏய் இதுவாடா டூல்ஸ் இதுடா டூல்ஸ் இது டூல்ஸ் டேய் மச்சி தங்க விக்கிற விலைக்கு நீ பேசுவாடா தெரியல ஏய் என் தொழிலுக்கு இதெல்லாம் போட்டாதான்டா தொழில் டெவலப் ஆகும் ஏய் வா வா 4 வருது ஓவரா கிராஸ் பண்ற வரைக்கும் பேச்சு மூச்சிட கூடாது சரி சரி என்னடா எப்ப பார்த்தாலும் நம்பியாரும் வீரப்பனையும் கூட கூட்டினே வர ஏய் கம்முனரு அடிச்சே கொண்டுடு என்ன டி துப்புற சிரிச்சு காட்டியா வாடே போடா போ போட்டனா உன்னை எது கழிச்சு விட்டான்னு இப்பதானே தெரியுது நம்ம இமேஜ ஸ்பாயில் பண்ணுவாங்க போல இது நல்ல வேலை பப்ளிக் யாரும் இதை பார்க்கல பப்ளிக் ரொம்ப முக்கியம் நான் பார்த்தேன் ரொம்ப ஃபீல் பண்ணாத முடிக்கு நடுவுல மூஞ்சிரு மாதிரி மூஞ்சி வச்சு இன்னும் அனுப்பிச்சு கொடுக்குது பாரு ஏய் உன்னாண்ட பேண்ட் செட் ஆகுதா இல்ல செல்போன் இருக்குதா இல்ல நீ ஒரு இந்திய குடிமகனே கிடையாது அப்புறம் எதுடா உனக்கு மரியாதை டேய் நான் உன்னை மனுஷனாவே மதிக்கலடா பார்த்தமே உன் மாமியா துப்பு கொடுத்த மரியாதையா நல்ல மரியாதைடா டேய் அவ துப்புனாலும் சரி அவ பொண்ணு சிரிச்சிட்டு தானே போனா இந்த கார்னர் வரைக்கும் போயிட்டு அதுங்களை கழட்டி விட்டு இப்போ வருவா பாரு கிளம்பு ஏய் குட்டி கிளம்புடா பாத்தியா அவ வேலையை காட்டுற பாத்தியா போ உன் பக்கத்துல வரணும் நான் போகணும் உன்னால தானே நான் கிளம்புறேன்டா ஆனா அவ எப்படி வருவான்னு பாக்குறேன் அவள அங்கே மச்சான் 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 அவ வர வரைக்கும் நீ இங்கே இரு வா டேய் என்னடா இந்த பாரு மல்லு உன் அம்மா பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை வரப்போற மருமகனை 4 பேர் மதியில காரி துப்புது ஐயோ அதுக்கும் வேற வேலை இல்ல உனக்கும் வேற வேலை இல்ல எதுக்குடா சிரிக்கிற அது ஒண்ணும் இல்ல நேத்து ஒரு சூப்பர் மேட்டர் நடந்தது மல்லே நேத்து ரெட்டி ஒரு மேட்டர் செய்ய சொன்னான் முடியாதுன்ட்டேன் உன்னாண்ட கேட்காம நான் ஏதாவது செஞ்சிருக்கனா சொல்லு மல்லே என்ன செய்ய சொன்னா மாட்டேன்னு சொல்லிட்டோம்ல அதையும் உன்னை கேட்காம ஏய் என்ன முடியாதுன்னு என்ன மாட்டேன்னு என்ன நக்கல் பண்றியா பொண்ணு ஒண்ணு புதுசா வந்திருக்குது போறியான்னு ரெட்டி கேட்டான் உன்கிட்ட கேட்காம நான் போக மாட்டேன்ட்டேன் என்கிட்டயே வந்து போலாமா வேணாமான்னு கேக்குறியா சிரிச்சுக்கிட்டே சோத்த போட்டு ஒரேடியா போய் சேர்றான்னு அதுல விஷத்தை போட்டு கொடுத்துருவேன் நாமல்லே போவேனான்னு சொல்லு அதுக்கு என்னத்துக்கு இவ்வளவு பெரிய வார்த்தைலாம் வாய்ப்பு கிடைச்சும் தப்பு பண்ணாதவன் உத்தம அதுலயும் உன் புருஷன் உத்தம புத்திரன் நல்ல ஆளா துமில் குப்பத்தை சேர்ந்த ஒருத்தரை சொல்லுங்க அண்ணே அண்ணே அந்த அன்பு புறா அன்புண்ணே ரொம்ப நல்ல பையனே அட போயா புறா அன்பு அவன் புறாணி கையுமே சுத்திட்டு இருப்பான் நல்ல ஆளே சொல்லுங்க அண்ணா ஏதாவது ஏடா கூடாவா எவனாவது போட்டு தள்ளிட்டானா கேக்குறதுக்கு அழுகுறதுக்கு ஆள் இருக்க கூடாது அப்படி எவனா ஒருத்தர் சொல்லுங்க குட்டினே எந்த குட்டி நாய் குட்டினே உட்காரா உனக்கே எந்த வேலை எவனாவது அல்லக்கைய சொல்றானா ஆப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் அண்ணே அந்த மாதிரி பையன் பக்கா அல்ல கையின அன்னைக்கு கூட ஹோட்டல்ல அடி அவன் தாயா சரியான ஆளு மாறிதாயா நம்ம தொகுதி வேட்பாளர் இங்க நிக்கிறியா யோ மாமு அசிங்கப்படுத்துறிய வாயா அப்படி வாயா உனக்கு நான் இல்ல உக்காரு முதல்ல உக்காரு கேவலப்படுத்துறிய கண்டே வேண்டிய கை நீட்டு நிக்கிற இந்தா நேற்று கட்டிங்க துரத்துனேன் இன்னைக்கு எதுக்கு கோட்டை வாங்கிட்டு சொல்லு அதே மாமா நேற்று ராத்திரி உன் பொண்ணு என்ன கட்டி தரணும்னு சொன்னியா மறந்துட்டியா போதையில சொல்லிப்பான் பொய் உனக்கு போதை ஏற்றினா சரியாவது இந்தா முதல்ல குடிச்சு போதை ஏத்திக்க நீ பேசுன ஞாபகத்துக்கு வரும் இதுல ஊத்தி அடிச்சாதான் நின்னு ஏறும் ஊத்து ஏன் மாமா குடி
ஏத்து ஏத்து எல்லாம் ஏத்து அதான் இந்த மாமா ஊருக்கா உப்பு இருக்கு இந்தா இதை ஏத்து ஃபுல்லா ஏத்து அப்புறம் உள்ள இருக்கு வெளில வரல ஏத்து மாமா ஏத்து 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 மாமா அதை ஏத்து மாமே போத ஏறிச்சா அப்படி வா நேற்றுக்கு உன் பொண்ணு என்ன கட்டி வைக்கிறதா சொன்னேன் நானா? ஆமா மாமே இந்த கோட்டிருக்கா நீதான் மாமி சொன்ன பாரதேசி மறக்காத நீயும் வேஸ்ட் நானும் வேஸ்ட் சோத்தை போட்டு வளர்க்கலாம் என் பொண்ணு லட்டு மாதிரி 30 ரூபா 40 ரூபா இருக்கா கூட்டிட்டு போ கட்டிக்கோ உன்னை யார் தடுத்தா மாமே வாயில ஏதாவது வந்துட போதியா இப்ப கொடுத்த குவார்டர் 60 ரூபாயா நீ 30 20ங்கிற ஏய் பண்ணாங்க 30 ரூபா 40 ரூபான்றது 30,000 40,000 இந்த கோட்டருக்கு என்ன மடக்க பாக்குறியா போடா புறம்போக்கு போடா புறம்போக்கு அப்பனுங்களா விடுறா பொண்ணுங்கள பாரு கொஞ்சம் அழகா இருந்தா சிரிச்சு பேசி கவுத்து தாடி வளர்க்க வச்சு தண்ணி அடிக்க விட்டுறாங்க மச்சான் நம்ம லவ்வர்லாம் பொண்ணுங்களுக்கு கொண்டாட்டமா இருக்கு மச்சான் காதலிலே பெண்களுக்கு கொண்டாட்டம் ஆனா காதலிச்ச ஆண்களுக்கோ திண்டாட்டம் திண்டாட்டம் காதலிலே பெண்களுக்கு கொண்டாட்டம் ஆனா காதலிச்ச ஆண்களுக்கோ திண்டாட்டம் திண்டாட்டம் காதலிலே பெண்களுக்கு கொண்டாட்டம் அடிக்கடிதான் துணி கடைக்கு துணை வர சொல்வா கூட சென்றால் பையனோட பர்சுக்கு அல்வா காது தேயும் வரைக்கும் செல்லில் பேசி நிப்பாளே கடைசியில பில்ல நம்மள கட்ட வைப்பாளே காது தேயும் வரைக்கும் செல்லில் பேசி நிப்பாளே கடைசியில பில்ல நம்மள கட்ட வைப்பாளே காதலிலே பெண்களுக்கு கொண்டாட்டம் ஆனா காதலிச்ச ஆண்களுக்கோ திண்டாட்டம் திண்டாட்டம் ஏசி தியேட்டர் படம் பார்த்து ஆசை கொள்வாளே எரிய வெயிலில் காதலன் கோயிலை நில்லிப்பானே புது புதுசா நொறுக்கு தீனி வாங்கி தின்பாடா கூட போன பையன் நிலம ஐயோ அம்போடா புது புதுசா நொறுக்கு தீனி வாங்கி தின்பாடா கூட போன பையன் நிலம ஐயோ அம்போடா காதலிலே பெண்களுக்கு கொண்டாட்டம் ஆனா காதலிச்ச ஆண்களுக்கோ திண்டாட்டம் திண்டாட்டம் காதலிலே பெண்களுக்கு கொண்டாட்டம் வண்டலூர் ஜூவுக்கு தான் வர சொல்லி கேப்பா அங்க போன பின்னே ஃப்ரெண்டுன்னு தான் நிக்குது தீப்பா குரங்கு சிங்கம் புலிய அவ பார்த்து சிரிக்கிறா மிருகம் எல்லாம் பையன் நிலவ பார்த்து சிரிக்குது குரங்கு சிங்கம் புலிய அவ பார்த்து சிரிக்கிறா மிருகம் எல்லாம் பையன் நிலவ பார்த்து சிரிக்குது காதலிலே பெண்களுக்கு கொண்டாட்டம் ஆனா காதலிச்ச ஆண்களுக்கோ திண்டாட்டம் திண்டாட்டம் காதலிலே பெண்களுக்கு கொண்டாட்டம் அவளுக்கு வரும் பிறந்த நாளில் நம்ம செலவுதான் நம்ம பிறந்த நாளில் கூட நம்ம செலவுதான் புது புதுசா கிஃப்ட் வாங்கி தாஜா பண்ணணும் அட பிச்சைக்காரன் ஆகிடுவான் சிர்லா பையனும் புது புதுசா கிஃப்ட் வாங்கி தாஜா பண்ணணும் அட பிச்சைக்காரன் ஆகிடுவான் சிர்லா பையனும் காதலிலே பெண்களுக்கு கொண்டாட்டம் ஆனா காதலிச்ச ஆண்களுக்கோ திண்டாட்டம் திண்டாட்டம் காதலிலே பெண்களுக்கு கொண்டாட்டம் திருவிழாவின் கூட்டத்துக்கு நடுவுல பாப்பா என்ன ஏது வேணும்னு கண்ணுல கேப்பா குச்சி ஐசு வழிய வழிய வாங்கி செல்வானே காதலனா சம்பளம் இல்ல வேலைக்காரனே குச்சி ஐசு வழிய வழிய வாங்கி செல்வானே காதலனா சம்பளம் இல்ல வேலைக்காரனே அட காதலிலே பெண்களுக்கு கொண்டாட்டம் ஆமா காதலிச்சா ஆண்களுக்கோ திண்டாட்டம் திண்டாட்டம் காதலிலே பெண்களுக்கு கொண்டாட்டம் சீக்கிரம் ஊர்ல இருக்க அத்தனை விஐபிங்க தான் இருப்பாங்க நீங்க மேல போய் பாருங்க சரி இப்பயா ஏன் அடிக்கிறீங்க பணம் வாங்குறீங்க தானே பண்ணுங்க வேற பாரு பிரியா
நடத்து உள்ள வட்டியா வாங்கறதெல்லாம் வாங்கிடுங்க, ஆனா உங்க வேலையை காட்டிடுங்க. அதான் போன மாசமே மொத்தமா வாங்கிட்டீங்கல்ல. இல்ல அதெல்லாம் பேசாத. மேல எடுத்து பிரஷர் வேற, லோக்கல் கம்ப்ளைண்ட் வேற. எங்களால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதெல்லாம் கை நீட்டி வாங்கறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப ஓவரா பேசாரட்டி. நீ பண்றது ஒண்ணும் சமூக சேவை கிடையாது. நீ பண்ற பிசினஸ் பிராத்தல். ஓவரா பேசுற உள்ளதை போட்டுருவேன். பாபா ரெடி என்ன ரெடி? இந்த மாதிரி இடத்துக்குள்ள நீ வரலாமா ரெடி? உன் இமேஜ் என்ன ஆவருது? நான் இருக்கேன் ரெடி. இந்த நாய்க்குட்டி இருக்கும்போது நீ எதுக்கு ரெடி இங்கெல்லாம் வர? சரி, ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. யோசிக்காத ரெடி, 50 ரூபா கொடு ரெடி. மேல இடத்துக்குலாம் பிரச்சனை போயிருக்குது. நீ 50 ரூபா கொடு, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். 50 ரூபா வாங்கியிருக்கான். என்ன தலை, வீடெல்லாம் கட்டியாச்சா? அதுலயே நிக்குது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதானே நீங்க வரீங்க. ஏன் குட்டி, ரெட்டி பண்ற பிசினஸ் நீயே பண்ணலாமே. ஐய, நாய்க்குட்டின்னு பேரை வச்சுக்கின்னு விசுவாசம் இல்லாம இருந்தா நல்லா இருக்குமா தலை? குட்டி, ஃபார்மாலிட்டிக்கா 2 பேர் மேல கேஸ் போட்டுக்க. என்ன நீ பாத்துக்க. எந்த கோர்ட்டு தலை? சைதாப்பேட்டை. அங்க நம்ம தானே ஜட்ஜ் ஆகுறாரு, நான் பாத்துக்கிறேன். குட்டி சார், குட்டி, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? அதான் நான் பாத்துக்கிறேன்ல. உனக்கு என்ன? சரி, கொஞ்சம் போச்சு. யார் அது? இந்த கஸ்டமர்ஸ் எங்கேயோ பாத்துக்கிறாங்க. அவனா நீ? என்னயா ஆய் போற மாதிரி உட்காந்துனுங்கிற? என்ன ப்ராப்ளம்? சார், அவர் ரொம்ப சீட்டிங் பார்த்து 20 கோடி ரூபா மக்கள் பணத்தை ஏமாத்துறீங்கன்னா பாத்தீங்களா? ஆஹா, சீட்டிங் நமக்கு ஆகாதே. ஏன் ராஜா, கொலை பண்ணிருந்தா கூட இந்த குட்டி உன்னை காப்பாத்திருப்பான். சீட்டிங் நமக்கு பிடிக்காதே. ஜாகிரே, குட்டி உள்ள போட்டீங்களா? இப்போ ஓடி சீக்கிரம். போட்டலாம் கொஞ்சம் முடியும். உங்க செல்லுல சொல்லு. இன்ஸ்பெக்டர் ஆகிடுங்க. ஒரே இன்ஸ்பெக்டர்னா உன்னை நான் ஏசியாவே ஆகுறேன். அது போதும், அவசரப்படாத. மாதிரி ஆளுங்க மரியாதை. பிரியா குட்டி என்னடா பகுதி பாதின்னு பயந்து சாகுற? அவன் தான் ஆளாமா? நாம என்ன புறம்போக்கானா? டேய், பகுதி ரொம்ப மோசமானவடா. வேணாம் மச்சான், அவனை பகச்சுக்கிட்டா போட்டு தள்ளிடுவான்டா. நாடா பயமுத்திரியா? என்னோட மறுபக்கம் உனக்கு தெரியாத. நான் ஒரு ஒன்மேன் ஆர்மி. அவன் கை நீட்டுக்கு முன்னாடியே அவன் தான் என் கையில இருக்கும். நீ ஒண்ணும் பயப்படாது. வர்ற பார் ஏலத்துல அவனுக்கு கண்ணீர் அஞ்சலி போட்டு ஒட்ட வைக்கிறீடா. அதை நீ பார்த்துட்ட. ஓடிட்டானா? ஓட மாட்டானா? நம்ம பேசுறது நமக்கே பயமா இருக்க. ஜனங்க நம்மள பார்த்து பயந்தே பழகிட்டானுங்க. டேய், உள்ள இருக்கானா? உள்ளதா இருக்கேன். வாங்க தல. இந்த இருக்கான். வாங்க தல. வணக்கம். என்னடா அதுக்குள்ள ஃபுல் கெட்ட போட வந்துட்ட? பகுதி வந்திருக்காருடா. பகுதி யாரா? அண்ணா 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 அண்ணா, உங்களை பத்தி தப்பாவே பேசலண்ணா. நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. ஐயோ, நீங்க சிங்கம்ண்ணா. நான் நன்றி உள்ள நாய்ங்கண்ணா. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சரி எந்திரி. வர்ற இடைத்தேர்தல்ல துமி குப்பத்துக்கு நீதான் கவுன்சிலர். உன்னை நிப்பாட்டுறதா நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன காலையிலேயே நான் தான் போதைய போறேன்னா நீங்களுமாண்ணா? எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாண்ணா. நான் கொஞ்சம் போதையில இருக்கேன். எப்படின்னா பாக்கெட்ல 100 ரூபாய் இல்ல, நான் போய் கவுன்சிலர். காமெடி பண்ணாதண்ணா. டேய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. மக்களை நீ கவர் பண்ணு. தலைவரே, முதல்ல நீ துட்டா காட்டு. ஏரியால மக்களை நான் கவுக்குறேன். எம்ஜி அண்ணா எம்எல்ஏவா காட்டுறேன். டேய், எப்போ இதே மாதிரி இருக்கணும், புரிஞ்சுதா? டேய், வாடா. சரிண்ணா. போங்கண்ணா. பாத்து போங்க. டோண்டாடாங். அடுத்த பகுதி நம்மதான். நீ அவனை போகணும்னு நினைச்ச, அவன் வாயாலே சொல்ல வச்ச பத்தியா உன்னை கவுன்சிலர் ஆக்கணும்னு. டேய், உன்ன மாதிரி ஆள் இருக்கிறதால தான்டா இன்னும் நண்பங்களை நம்ப வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் போட்டுக்கியா? உங்கள் வீட்டு பிள்ளை தங்கம் மாறிக்கொண்டு கொண்டிருக்கிறார். உங்கள் பொன்னாட்டு வாக்குகளை அவருக்கு அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மணவாடி மாரியண்ணனே. மச்சி, ரெட்டிக்கிட்ட வர ஃபிகர்ல குறைஞ்சு போச்சு. பாம்பே போய் கூட்டிட்டு வந்துடலாமா? என்ன மச்சி, ரெட்டி சந்தோஷப்படுவார்ல? ஏய், எப்ப பார்த்தாலும் கட்டி கட்டி வெளிய வா. ஏன் எகுற? உட்கார். மச்சான் உண்மையாரா? சிக்கன் சாப்பிடு.
உப்பு இருக்குது சாப்பிடு. அது போதும் எனக்கு. ஏன் பெருசு கையில இவ்வளவு பெரிய சொத்தை வச்சுட்டு நீ ஏன் பிச்சை எடுத்துக்கிற? வேணா, நானே ஒரு பரதேசி, சொத்துக்கே லாட்ரி, என்ன போய் சொத்துக்காரன்னு சொல்றேன் நைனா. எனக்கு ஒண்ணும் புரியல நைனா. சரி பாரு, அல்வா துண்டு மாதிரி ஒரு பொண்ணை பெத்து வச்சுக்கிறல்ல, அதுவே ஒரு பெரிய சொத்து தானே. அதே கேக்குறேன் சாமி. அவளுக்கு ஒரு கல்யாணத்தை கட்டி பாக்குற வரைக்கும் நிம்மதியே இல்ல சாமி. பொண்ணா நான் கட்டிக்கிறேன்யா. நீ வரதட்சணை எனக்கு கொடுக்க வேண்டாம், நான் கொடுக்குறேன் உனக்கு வரதட்சணை. தெய்வம் தம்பி, நீதான் நான் தெய்வம் இல்லையா, பணம் தான் தெய்வம். நாளைக்கு ஒரு இடத்த சொல்றேன், உன் பொண்ணை கூட்டின்னு வா, 30,000 ரூபாய் தரேன். அப்பால நான் கட்டிக்கிறேன். இந்தா இப்ப குடி. குடி குடி கொஞ்சம் நீயும் குடுறா. பணம் கிடைக்கும்ல? கிடைக்கும், வா. சாப்பிடு மாமா, சாப்பிட்டா தானே இளமை துள்ளும். மிக்சிங் சூப்பர். என்ன ரேட்டு? ரேட் ரொம்ப ஓவரா சொல்ற, கொஞ்சம் குறைச்சு சொல்லுப்பா. ரெட்டி பங்களாக்கு வந்து ரேட் பேசலாமா? இது கூட தெரியாத மச்சான். ரெட்டி கிட்ட புதுசா ஒரு ஃபிகர் வந்தா ஒரு மாசம் பிஸியா தான் இருக்கும். 2 பேர்ல யார் ரேட் அதிகமா கொடுக்குறீங்களோ அவங்க மேல போங்க, இல்லன்னா 2 வாசலும் திறந்துதான் இருக்கு, உங்க இஷ்டம். ஏன் ரேட்டு 50,000 ரூபாய். 1 லட்சம். 1 லட்சம் மேல போங்க, 50,000 ரூபாய். வாங்கம்மா வாங்க, ரெட்டியோட பொண்ணு விளையிற பூமிக்கு வலது கால எடுத்து வச்சு வாங்க. போடா, நம்ம ஆளு. எப்படிமா இந்த இடத்துல நீ? அப்ப காசு வாங்கிக்கிட்டு இவன் கிட்ட வித்துட்டா. ஏய் ரெட்டி, என்ன குட்டி, இந்த ரெட்டி கிட்டே உன் வேலையை காட்டுறியா? ஏய் நல்லா தெரிஞ்சுக்க, இந்த குட்டிக்கு ஒருத்தனை நல்லவனா தெரிஞ்சா சாமி மாதிரி மதிப்பான். வேலைய காட்டினா கடிச்சு கொதறி ரத்தத்தை குடிச்சிருவான். கேட்ல இருக்கிற நாய வீட்டுக்குள்ள விட்டா என் மேல பாஞ்சு குறவளையும் கடிப்ப, என் ரத்தத்தையும் குடிப்ப. ஏ ரெட்டி, இவ யார் தெரியுமா? யார் தெரியுமா? என் உயிர் நண்பன், மாறி கட்டிக்க போற பொண்ணுடா இவ. இவ என்னோட தங்கச்சிடா, என் தங்கச்சி. ஏய் சும்மா கத்தாத குட்டி, இவ அப்பனே 30,000 ரூபாய் வாங்கிட்டு தான் இவளை இங்க விட்டுட்டு போயிருக்கான். உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. வரண்டி. போமா, பார்ட்டி வெயிட் பண்ணு. ஷாலினி நீ மேல போ. அம்முடி ஆட்டோல உட்காரு. நீ கேட்ட பணம் குட்டி, நீ விட்டெறிஞ்ச பணம் யாரால வந்தது தெரியுமா? ரெட்டிக்கு தேவைப்படுறவங்களாம் சாமி மாதிரி, நீ எனக்கு சாமி மாதிரி. என்ன பாக்குற? போ, சா வச்சிருவேன். போ குட்டி போ. பிரியா நீ ஊத்துமா. பாரதேசி வர நீ போற. நான் இந்த தொல்லை விட்டுற போறேன் மல்லி. பணம் பணம்னு அலைஞ்சி நிறைய விஷயம் எனக்கு தெரியாமலேயே போயிடுச்சு மல்லி. இந்த அநாத நாய்க்கு சொந்தம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுல அம்மாவும் ஒருத்தி. அம்மு என்ன அண்ணா அண்ணான்னு கூப்பிடும் போது நான் ஒரு அநாதங்கிறதையே தெரியாம இருந்தேன். அம்மு அந்த ரெட்டி பங்களால அண்ணான்னு அலறி அடிச்சுட்டு ஓடி வரும்போது
அப்படியே நான் செத்துட்டேன் மல்லி. நான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன், நீ தான் பணம் முக்கியம் பணம் முக்கியம்னு சொல்லிட்டு இருந்த. சரி விடு. இப்ப அம்மா எங்க இருக்கா? அவ வீட்டுல தான் இருக்கா. அங்க எதுக்கு விட்டுட்டு வந்த? அந்த குடிகார நாயி திரும்ப ஏதாவது பண்ணி தொலைக்க போகுது. அவன் வீட்டுல இல்ல, நான் போட்ட போடல. இன்னும் 1 மாசத்துக்கு அவன் வீட்டு பக்கமே வரமாட்டான். அப்புறம் மல்லி, அந்த மாரி பையனுக்கு இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கோ மல்லி. தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவான் மல்லி. நீ போதையில உளறிடாத. நான் போய் அம்மாவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். நீ கிளம்பு. ஹலோ, நான் ரெட்டி பேசுறேன். சொல்லு ரெடி. கேரளால இருந்து 2 பொண்ணுங்க சென்ட்ரல்ல வந்து நிக்கிறாங்க. போய் கூட்டிட்டு வந்துரு. இல்ல ரெடி, இன்னைக்கு முடியாது. இங்க பாரு குட்டி, அந்த பொண்ணை நம்ம இடத்துக்கு நான் ஒண்ணும் கடத்திட்டு வரல. அவங்க அப்பனே கூட்டிட்டு வந்து விட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு போனா, புரிஞ்சுக்க. இல்ல ரெடி, என்னால முடியாது. வேற யாரையாவது அனுப்பிக்கோ. எனக்கு இந்த தொழில பார்க்க பிடிக்கல ரெடி. என்னை விட்டுரு, நான் வச்சிடறேன். ஏய், அவன் பேசும்போது ஏதோ தியேட்டர் சவுண்ட் கேட்டுதுடா. அவன் ஏரியால எந்த தியேட்டரா இருக்கு? கமலா தேட்டர் ரெடி. வண்டி அங்க ஓட்டுறா. வா போலாம். என்ன குட்டி, இதுதான் முக்கியமான வேலை. பார்ட்டி புதுசா தெரியுது. நம்ம தொழில நீ கண்டினியூ பண்ண போறியா? என்கிட்ட இருக்கிறத விட சும்மா கும்முன்னு இருக்க. ரெடி, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத ரெடி. விடு குட்டி, 2 மாசம் அவளை என்கிட்ட அனுப்பி வை. நெட் கேஷா 2 லட்சம் ரூபாய் உனக்கு தரேன். என்ன சொல்ற? அங்க இங்க போய் கட்சியில என்கிட்டயே அவன் வேலையை காட்டியா? குட்டி, என்ன பகச்சுக்காத. எப்ப இருந்தாலும் என்ன தேடி வருவேன். ராணா, காட்ட உன் வேலையை காட்ட சாவச்சிருவேன். அன்னைக்கே சொன்னல, போதை ஊத்திட்டு வர காசுல அரை வயித்து கஞ்சி குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கலான்னு. இப்ப பாத்தியா, என்னையே கேக்குறான். காரணம் நீ செய்யற வேலை. நீ ஆட்டோ மட்டும் ஓட்டிருந்தா ஆட்டோ சவாரிக்கு வான் மட்டும்தான் கூப்பிட்டுருப்பான். என்னெல்லாம் கேட்டிருக்க மாட்டான். அது முதல்ல தெரிஞ்சுக்க. அதை விட்டுட்டு நீ கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. குட்டி, நான் ஏதாவது தப்பா பேசுறேன்னா என்ன மன்னிச்சிரு குட்டி. லமல்லி, கோபத்துல ஏதாவது பண்ணிடுவேன் தான் நான் பயந்துட்டேன். மல்லி, நீ வண்டியில ஏறு, இதை வந்துடுறேன். வணக்கம் செட்டு. ஐயே செட்டு, கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எவ்வளவு வேணும்? சார் வணக்கம். என்ன சார் கேஷ்? தேங்க்யூ. நல்லா ஆசை சார். ஹலோ, அந்த ஆம்னி ரெடி ஆயிடுச்சுங்களா? ஓகே ஓகே, உங்க ஃபார்மாலிட்டிஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. சரி, ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்க. சரி, நாளைக்கு ஈவினிங் வந்து வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம். ரைட் சார். ஓகேங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ. சந்தோஷமா மல்லி, வண்டி ரெடி. நாளைக்கு நேரா வண்டி எடுத்துன்னு கோயிலுக்கு போவோம். அதுக்கப்புறம் உங்க அம்மாவை போய் பார்ப்போம். ஒத்துக்கிட்டா ஓகே மல்லி, அப்படி இல்லைன்னா ஏதாவது கோயில தாலியை கட்டி சந்தோஷமா குடும்பம் நடத்துவோம். என்ன மாரியா அம்முய நினைச்சாதான் மனசுக்கு கஷ்டமாகுது. மாறி ஜெயிச்சிருவான். ஜெயிச்சா அம்முவ நல்லா பாத்துக்குவான். ஆனா என்ன, அம்மால நினைச்சாதான் கொஞ்சம் பயமாகுது. அத நான் பாத்துக்கிறேன். முதல்ல அப்படிதான் கத்தும். அப்புறம் ஒரு பேரு புள்ளைய பெத்து கொடுத்துட்டா கொஞ்சிக்கிட்டே கிடக்கும். பேர புள்ளையா? மல்லே, என்னை விட நீ ஃபாஸ்ட் ஆகிற. பையன் நான் எப்படி முடிவு பண்ண? முடிவு பண்றது என்ன, பேரே வச்சுட்டேன் தெரியுமா? என்ன பேரு?
புலிக்குட்டி. என்னது புலிக்குட்டியா? நாய்க்குட்டியே உன்னை இந்த துரத்துது. என் புள்ள புலிக்குட்டி உன்னை நான் பாடுபடுத்த போதே தெரியலையே. ஏய் மச்சான் குட்டி என்னடா துட்டு இருக்கு, எப்படியாவது கறந்துடு சரியா? ஏய் மச்சான் நான் பாத்துக்கிட்டே கேட்காம வந்துறாத போடா. வெறுங்கையோட வாடா கவுன்சிலர், என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல மச்சான், ஆப்போசிட்காரன் பணத்தை தண்ணியா இறக்கிறான்டா. பதிலுக்கு நானும் ஏதாவது இறக்கணும்டா. கையில காசு வேற இல்ல. சரி, அதுக்கு நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்டா மச்சான். டேய் என்னடா இப்போ வந்து கேக்குற? இப்பதான்டா இருக்கிற நகையும் ஆட்டோவையும் வித்துட்டு ஆம்னி புக் பண்ணிட்டு வந்துக்கிறேன். இந்தா பாரு. என்னடா ஆட்டோ கூட வித்துட்டேன்றா? ஏன்ட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல? அம்மாண்டா எடுத்துட்டு சொல்லான்னு இருந்தேன். நானும் மல்லியும் தான்டா போயிருந்தோம். நாளைக்கு டெலிவரி. சரி பரவாயில்ல மச்சி, நீ ரெட்டி கிட்ட ஒரு வார்த்தை சொல்றா. ரெட்டி கிட்ட வேணாம்டா, அவன் நல்லவன் இல்லடா. ஏய் மச்சான், நீ சொன்னா அவன் கண்டிப்பா தருவான்டா. ஏய் சொல்லுங்க போட. குட்டி தருவான்னு சொல்லிக்கிட்டு இருந்திய, பெருசா கொடுத்தான்டா. போடா நீயும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும். என்ன மாதிரி நீயும் குட்டியும் அம்மனமா இருந்த காலத்துல இருந்தே ஒன்னா பழகுனீங்க. அவன் நேத்து ஆட்டோ வாங்கினா, இன்னைக்கு கார் வாங்க போறான். ஆனா நீ ஊத்தி வச்ச சரக்க உட்காந்து வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருக்க. சரி அது போகட்டும் மச்சான். ரெட்டியால தான்டா அவன் முன்னுக்கு வந்தான். என்னைக்காச்சும் ரெட்டி கிட்ட உன்னை கூட்டு போயிருக்கானடா அவன். டேய் நீ போய் ரெட்டிய பாரு. குட்டி கிட்ட கேட்டுட்டு போகணும்னு நினைச்ச, அது கனவுல தாண்டி நடக்கும். மாறு, இது உன் வாழ்க்கை பிரச்சனை மாறு. நல்லா முடிவாயிடு. ரெட்டி வணக்கம் ரெட்டி. வா 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 மாறி, என்ன இவ்வளவு தூரம்? கடவுளே, அது ஒண்ணு இல்ல ரெட்டி, வார்டு எலெக்ஷன்ல கவுன்சிலருக்கு நிக்கிறேன். சரி, டொனேஷன் விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ரெட்டி, ஃபியூச்சர்ல எந்த ஹெல்ப் வேணாலும் கேளுங்க. நமக்கு பகுதியில இருந்து தடக்கு தடக்கு தடக்குன்னு சிஎம் வரைக்கும் தெரியும். எனி 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 ஹெல்ப். நல்ல தமாஷா பேசுற. ஆமா ரெட்டி. உனக்கு இந்த ஹோம் மினிஸ்டர் தெரியுமா? ரெட்டி அவர் பேர் என்ன? ரெட்டி ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ரெட்டி சொல்லுங்க. அவர் பேரு தெரியாதுல்ல? எந்த கலவனாலும் மாற்றி போடு, நான் அமுக்குறேன். அவங்க எல்லாம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு அவங்க பேரே தெரியல, என்கிட்ட போய் சிஎம். ரெட்டி அதை விடு ரெட்டி, நான் டொனேஷன் கிட்ட வந்து ஏதோ பார்த்து கொஞ்சம் கொடுக்கறத கொடுங்க. 1 லட்சம் போதுமா? 1 லட்சமா? ரெட்டி என் மேல அவ்வளவு அக்கறையா? 10 இல்லைன்னா 2 லட்சமா தரையா? பிரியா, ஆனா மாதிரி உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கு. காரியமா? என்ன காரியம்? எந்த காரியம் வேணா சொல்லு ரெட்டி, மாறி பாத்துக்கிருவேன். கொஞ்சம் கஷ்டம் மாதிரி, பரவாயில்லையா? என்னது இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் மாறிக்கு போய் கஷ்டமா? எதா இருந்தாலும் இந்த மாறி உள்ள புகுந்து அப்படி வளைச்சு அப்படியே வெளில வந்துடுவேன். அந்த மல்லி இருக்கால, மல்லி. எந்த மல்லி? அதாயா குட்டியோட ஆளு. அவன் நம்ம ஆளியா? மாறி நீ வா. மாறி மாறி நீ நம்ம ஆளு. வா, மேல மேல வளரணும். ஏய் தள்ளு. உட்காரு உட்காரு உட்காரு. மாறி இந்தா தண்ணிய குடி. நீ கோவப்படுவன்னு எனக்கு நல்லா தெரியும். பிரியா, அந்த போட்டோவை காமி. பார்த்தல, நல்லா பாரு. குட்டி அம்மா கூட்டு வந்து பணம் பண்றாயா. அவன் லவரை கூட்டிட்டு வாடானா உனக்கு வலிக்குது. உன் அம்முவோட கற்புல தான் குட்டி நாளைக்கு மாருதி காரே வாங்க போறான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. பணமா, பதவியா, இல்ல ஃப்ரெண்டா முடிவு பண்ணிக்கோ. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பணமா, பதவியா,
முடிவு பண்ணிக்க. Cheers. குட்டி என்ன குட்டி மாறிக்கிட்ட கோவத்துல உளறிடுவியோன்னு பார்த்தேன். பாவம் எந்த நேரத்துல வந்து காசு கேக்குது பாரு. மாறி ஜெயிச்சிடும். குட்டி நீ ஏதாவது ஏற்பாடு பண்ணி கூட. உனக்கு தான் பெரிய பெரிய ஆளுங்களா தெரியும்ல. நான் மல்லி இப்பதான் எதுவுமே வேணான்னு ஒதுங்கி இருக்கிறேன். எவன் மல்லி தருவான்? ஏதாவது பொண்ணுங்களை தான் காசு தருவானுங்க. எனக்கு அப்படிப்பட்ட ஆளுங்களை தான் தெரியும். சரி வண்டியை கேன்சல் பண்ணிட்டு காசை கேட்டாலும் 40,000 ரூபாய் கம்மி ஆயிடும். அதுவும் உடனே கிடைக்காது. சேர்த்துன்னு ஒன்றும் புரியலையே. நம்ம கூடவே சுத்திக்கிட்டு தெரிஞ்சுதுங்க. அதுங்களும் நல்ல முறையில இருந்துச்சுன்னா சந்தோஷம் தானே. நாமளும் ஊரை விட்டு போறோம். அவங்களுக்கும் ஏதாவது நல்லது பண்ண மாதிரி இருக்கும்ல. சரி ஆகுறேன், நீ கிளம்பு. ரெட்டி நம்மள வேண்டாம்னு சொல்லிட்டு போனவ மறுபடியும் எதுக்கு வரா? ஏதாவது பெருசா ஆப்பு வச்சுட்டு போறா, பாத்துக்கோ. என்ன குட்டி ரொம்ப பிஸியா இருக்க போல? இல்ல ரெட்டி, கொஞ்சம் அவசரமா பணம் தேவைப்படுது. அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் ரெட்டி. நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காத ரெட்டி. அது என் ஃப்ரெண்டோட லவ்வரு. அன்னைக்கு நீ தேட்டர்ல பார்த்தது நான் கட்டிக்க போற பொண்ணு. அதான் உன்ட்டு அப்படி நடந்துக்கினேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் கூட உன் நிலைமையில இருந்திருந்தா இதே தான் பண்ணிருப்பேன். இப்போ பேங்க் க்ளோஸ் ஆயிருக்கும். நாளைக்கு ஈவினிங் வா, கண்டிப்பா தரேன். என்ன ரெட்டி மல்லிய கூட்டுன்னு வர சொல்லிட்டு இவனா வர சொல்றியே? எதுவுமே புரியலையே. புரியலையா? மல்லி விஐபிங்களுக்கு, இவன் நமக்கு. என் கிட்ட வேலை பார்த்த நாயி எப்ப பணத்தை என் மூஞ்சில விட்டு எறிஞ்சானோ அதே பணத்தால அவன் கதையை முடிக்கிறப்பா. யார்கிட்டயாவது கேட்டு பாத்தியா குட்டி? நாளைக்கு சாயந்தரம் தரேன்னு சொல்லிக்கிறாங்க. யார் குட்டி? யாரை கேட்டாலும் பொண்ணுங்க இருக்கா கூட்டுவா தரேன்னு சொல்றாங்க. அதான் ரெட்டி கிட்டே போயிட்டேன். அறிவு இருக்காடா உனக்கு? அவன் தான் உனக்கு வேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டுல. இப்ப காசு கேட்டு பண்ணிட்டு இருக்க. நீ தானே மல்லி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி தர சொன்ன. நானா வட்டிக்கா வாங்கி தர முடியும்? அப்படி நான் என்ன தொழில் பண்ணிருந்தேன் நானு? எவங்கிட்ட பணம் கேட்டாலும் பொண்ணை கூட்டணும்னு சொல்றானுங்க. அந்த விஷயத்துல ரெட்டி நல்லவன். கடனாதான் கேட்டிருக்கேன். யாருக்கா கேட்டேன்? மாரியும் அம்மும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே கேட்டேன். இதுவே கடைசியா இருக்கட்டும் குட்டி. கடன் தானே கேட்டிருக்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. என்னடி என்ன வாவான்னு வர சொல்லிட்டு இங்க வந்து சும்மா இருக்கிற? நானும் குட்டியும் எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு யார் கண்ணையும் படாம வாழணும்னு முடிவு பண்ணிருக்கோம். அம்மாவுக்கு கூட இது தெரியாது. உன்கிட்ட மட்டும்தான் சொல்றேன் அம்மா. உன்னோட ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா தூங்கி இனிமே உன்னை பாப்பேனான்னு தெரியல. உன்னை பிரிஞ்சு போறதாண்டி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏண்டா இது என் ஞாபகமா போட்டுக்கோ. வேண்டாம் மல்லி, இது அம்மா கேட்டா ஒன்னு சொல்ல வேண்டி வரும். வேணாம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மாறி குட்டி கிட்ட 1 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கு. குட்டியும் ஏற்பாடு பண்ணிருச்சு. கொஞ்ச நாள்ல மாறி கவுன்சிலர் ஆயிடும்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. உனக்கும் ஒரு வாழ்க்கை கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நான் எங்க இருக்கேன்னு உனக்கு சொல்றேன். குழந்தை பிறந்தா சொல்லு மல்லி, கண்டிப்பா நான் வந்து பாக்குறேன். சரி, பொண்ணு பிறந்தா அம்முன்னு பேர் வைப்பேன். சரியா? குட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மல்லியை ரெடி பண்ணி கூட்டி வா. இன்னைக்கே வா? ஆமா, சொன்னா கேளு, போய் கூட்டி வா. மல்லி மல்லி மாறி வந்திருக்கு. குட்டி வர சொல்லிருக்காரு. ஐயோ, வீட்டுல இன்னும் வேலை இருக்கு. நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல ரெடி ஆவ. இன்னும் ட்ரெஸ் பண்ணல, ஒண்ணும் பண்ணல, இப்படியே போடுமா? நான் உனக்கு எல்லாம் பண்ணித்தரேன். முதல்ல உனக்கு பிடிச்ச புடவை கட்டிக்கோ. ஏய், குட்டி பையன் கொடுத்த சாரி கட்டட்டுமா? இப்பயே கல்யாணம் பண்ண மாதிரி ஜம்முன்னு இருக்க. அம்மா, என் காதல்
எல்லாரோட நம்பிக்கையும் பொய்யாக்க போகுது. பொண்ணு தனியா விட்டுட்டு பயத்துல நெருப்ப கட்டிக்கிட்டு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ற அம்மாவை மொத்தமா எரிச்சிட்டு போறேன். மல்லி, கண்ணை தொடச்சுக்க. சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டே. நீ ஆசைப்பட்டது நடக்கணும். அது வரைக்கும் நம்ம அம்மாவை நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத. கொஞ்ச நாள் கழிச்சு வா. உன் அழகான முகத்தை பார்த்த உடனே அம்மாவோட கோவலா பஞ்சா பறந்து போயிடும். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவன் வெளியில வெயிட் பண்ற. நீ முதல்ல கிளம்ப. வா போலாம். மல்லி, என்னடி தடுக்குது? யாரோட போற? குட்டி அண்ணாத்தையோட தானே. எல்லாம் அவர் பார்த்து பாரு. நீ பேசாம வா வா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வரேன். சரி போய் வா மல்லி. என்ன மறந்துடாத மல்லி. மல்லி ஏறு மல்லி. யாராவது பார்க்க போறாங்க. பயப்படாதவா. ரெடி. குட்டியங்க குட்டி கூட்டி வர சொன்னான். இதான கட்டிக்க போற பொண்ணு. வணக்கம். வணக்கம். ஏன் பயப்படுற? சாரிமா, நீ குட்டியோட லவ்வர்னு தெரியாம அப்படி பேசிட்ட. தப்பா நினைச்சுக்காத. குட்டி கட்டிக்க போற பொண்ணுனா எனக்கு மருமக மாதிரி. ஏய், நீ என் பொண்ணு மாதிரிமா. பயப்படாத. குட்டி இப்ப வந்துருவான். போமா போமா, போய் உட்காரு. எனக்கு எலெக்ஷன் வேலை இருக்கு, நான் போகணும். ரெட்டி நல்லவரு. குட்டி வந்துருவான். வெளியே இருக்க. குட்டி வந்துருவான். போமா, நீ உட்காரு. போ. ரெட்டி குட்டி கிட்ட பத்திரமா படுத்துது. இந்தாங்க கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க. வேண்டாம், பரவாயில்ல, குடிங்க. பாத்தீங்கல்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற அழக. புத்தம் புதுசியா, இன்னும் கமிட் ஆகல. மல்லி, அந்த விஷயத்துல ரெட்டி ரொம்ப நல்லவன். இஷ்டம் போல கொடுங்க, கண்டபடி அனுபவிச்சுட்டு போங்க. ஏய் தடிங்களா, தூக்குங்கடா. பாட்டி வெயிட். சரிக்கா. தூக்குங்க. குட்டி வா 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 வா. உனக்கு பணம் தேவை, அதான் இந்த ரெட்டியை தேடி வந்திருக்க. ஆனா இந்த குட்டி எப்பவும் இந்த ரெட்டிக்கு தேவை. ஏன்னா பழச மறக்கிறவன் இந்த ரெட்டி இல்ல. நாம ரெண்டு பேரும் சரக்கு அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. குட்டி வா, சரக்கு அடிப்போம். ரெட்டி, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் உடனே போகணும். ரெட்டி யோ உட்காரியா. அதே சரக்கு, அதே ரெட்டி, நான் மாறல குட்டி. குட்டி யோசிக்காம சாப்பிடு. நீ வருவன் உனக்காக பணத்தை ரெடியா எடுத்து வச்சுட்ட. குடி குட்டி, பத்தலனா இன்னும் எடுத்துட்டு வர சொல்றேன். என்ன குட்டி, நீ சரக்கு அடிச்சிட்டு இப்ப வர.
ரெட்டி மல்லி செத்து போயிட்டா. நீ அவளை மூட்டை கட்டி கார்ல ஏத்து, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். சரி. டடிங்களா சீக்கிரம் போடுங்க. போடு தூக்கு. குட்டி, ஆந்திரா கேஸ் ஒண்ணு கஸ்டமர் கை வச்சதுல புட்டுக்குச்சு. இந்த ரெட்டிக்கு உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீனா அந்த பாடியை டிஸ்போஸ் பண்றியா? நான் ரெட்டி பெரிய இடிய தூக்கி தலையில வைக்கிற மாறி பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா நானும் மல்லியும் எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணின்னு சந்தோஷமா வாழலாங்கிறதுக்காக தானே உன்கிட்ட பணம் கடன் கேட்டிருந்தேன். நீ என்னடா புதுசா வண்டி வேற வாங்கியிருக்கேன், சென்டிமெண்டா அதுல என் மல்லியை தான் ஏத்தின்னு போலான்னு நினைச்சேன். நீ பாடி ஏத்தின்னு போக சொல்ற. 5 லட்சம் ரூபாய் ஃப்ரீயா தரேன், என்ன சொல்ற? மாயா, உனக்கு நான் 2 லட்சம் ரூபாய் தரேன், பாடியை டிஸ்போஸ் பண்றியா நீ? சரி ரெடி. இங்க பாரு குட்டி, உன் வேலையை பண்றதுக்கு இங்க இருக்கிற எல்லா பசங்களும் தயாரா இருக்காங்க. ஆனா இந்த வேலையை நீ தான் பண்ணணும். ஏன்னா முழு பணமும் இந்த குட்டிக்கு தான் சேரணும். என்ன சொல்ற? குட்டி வண்டியில பாடி இருக்கு, பார்த்து டிஸ்போஸ் பண்ணிடு. சீக்கிரம் மஸ்ட் மல்லியை கூட்டின்னு போ. சீக்கிரம் மஸ்ட் உயிர் இருக்குது. அவுட் விட்டா போலீஸு கேஸ் நிறைய செத்தவளாவே இருக்குது. மல்லே மன்னிச்சிரு மல்லே, உனக்கு தெரியாம நான் செய்ய போற முதல் வேலை இதான் மல்லே. நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழணும் மல்லே. அதுக்காக இவளை கொன்னே ஆகணும். நம்ம மாறி அம்மையும் வாழ வைக்கணும் நல்லா. அதுக்காக தான் ஒட்டி நிறைய பணத்தை கொடுத்த ரேட்டி இப்படி பணத்தை கொடுத்து புதைக்க சொல்லுவான்னு நினைக்கவே இல்லை. ஆக்சுவலி அது உயிரோட இது மல்ல. இதுல ஏன் தப்பு சொல்ல மல்ல, என்ன மன்னிச்சிரு மல்ல. என்னடா பண்ணி நிக்கிறேன்? யார் அடிச்சு நிக்கிறேன்? யார் மேல பெட்ரோல் ஊத்துறேன்? ஏ குட்டை ஏன்டா அடிச்சு நிக்கிறேன்? டேய் ஏன் ஏ மல்லிடா மல்லிடா சாவுச்சே மல்லி அடிச்சு நிக்கிறேன். ஏடா அவங்க அம்மா கிட்ட சொல்லி ஊர்ல ஜந்தல போறாரு. மல்லி அடிச்சே ஏன்டா மல்லி சாவுச்சே? குட்டை நீ ஏன்டா சாவுச்சே? நீ எதுக்குடா அவள அடிச்சே? ஐயோ குட்டை மல்லி சாவ கேளுச்சு பா. நான் கொல்ல சொல்றேன். நான் சொல்ல கேளு மல்லி. மல்லி ஏத்து மல்லி. மல்லி 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 நான் கொல்லல, நான் கொல்லல. மல்லி மல்லி மாறி மல்லி பாத்தியாடா? பாக்கல. என்னாச்சு? ஹலோ மாரி, ரெட்டி பேசுறேன். மல்லி செத்துட்டா. குட்டிக்கிட்ட தான் பாடி டிஸ்போஸ் பண்ண கொடுத்துருக்கேன். குட்டிக்கு உண்மை தெரிஞ்சது முதல்ல ஒன்னா போட்டுருவோம். அதுக்குள்ள நீ முந்திக்கும். ஒண்ணுதானே கேட்டு நிக்கிறேன். என்னமா போன பேசி நிக்கிறேன். மல்லிய பாத்தியா? அவனை கேட்டுட்டு இருக்கேன் நானு.
தெரியாது. அக்கா 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 குட்டி அந்த சுடுகாடு பக்கத்துல மாந்தோப்புல உங்க பொண்ணு சாவடிச்சு நிக்கிறாங்க. மாறி எல்லாரும் எங்க ஓடுறாங்க? குட்டி மல்லிய கொண்டுட்டானாமா. ஆமா, எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு பலிக்கு பலி. என்னடி ஒண்ணுமே தெரியாம நடிக்கிற? அவன் கார் வாங்கினானே, அந்த காசு எங்க இருந்து வந்துச்சு? எங்க இருந்து வந்துச்சு? உன்னை கூட்டி கொண்டு போய் அந்த ரெட்டிக்கு கூட்டி குடிச்சாலா பணம் தாண்டி அது பணாண்டி. அவனை நான் பலிக்கு பழி வாங்கச்சேன். உன் கைனாலே அந்த வள்ளி அலங்காரம் பண்ண சொல்லி கூட்டி கொண்டு போய் அதே ரெட்டிக்கு நான் கூட்டி குடிச்சேன். குடிச்சிருக்கேன். என்ன நடந்தது தெரியுமாடா? இவ யார் தெரியுமா? யார் தெரியுமா? என் உயிர் நண்பன் மாறி கட்டிக்க போற பொண்ணுடா இவ. இவ என்னோட தங்கச்சிடா, என் தங்கச்சி. என்ன நம்புங்க, அவ்வளோ சொல்ல அவளை கொண்டுட்டேடா. இதை பத்தி கவலைப்படாதுடா, வண்டியில பணம் இருக்குடா, அதை வச்சுக்கிட்டு அம்மா நல்லா காப்பாத்துறா. மல்லே மல்லே மல்லே